இன்றைக்கு நாம் ஒரு உவமையை தியானிக்க இருக்கிறோம். புளித்தமா என்று சொல்லப்பட்ட அந்த உவமை, அதை முதலாவது வாசிப்போம். லூக்கா 13:33. லூக்கா 13:33. இன்னும் ஒருவர் மத்தேயு 13:33. இன்னும் ஒருவர் லூக்கா 13:20-21 வாசிக்கணும். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். மேலும் அவர், தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு ஒப்பாக சொல்லி இருக்கிறார். இது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் மனசுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும். ஏன்னா புளித்தம்மா நெகட்டிவ் சைடுக்கு தான் நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு தெரியும் புளித்தம்மான்னா லீவன், நம்ம ஊரில் ஈஸ்ட்னு சொல்கிறதும் இந்த தன்மை உடையது. அப்போது இது எதுக்கு ஆப்பம் சொல்கிறதுக்குல்ல, ப்ரெட்டுக்கு எல்லாத்துக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது என்ன அதோடைய தன்மை அப்படின்னு பார்த்தா, அதுக்கு அது எந்த மாவுக்குள்ளே வச்சுருக்கோ அதை உப்பை பண்ணோம்னா கொஞ்சம் மாவு இருக்கும், அதை போட்டிங்கன்னா அது திரும்ப திரும்ப பெருசாகிடும், அப்படியே விரிந்து பெருசாகிடும், ஊதி போயிடும். அதனால் விவரம் உள்ளவங்க என்ன செய்வாங்க, பெரிய பாத்திரத்தில் கரெக்டாக வைப்பாங்க. இல்லைன்னா இவங்க ராத்திரி தூங்கி எழும்புக்குள்ளே அது உப்பை பண்ணி எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், வெளியே போட்டுரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேலையை அது செய்யும். அது மாதிரி அது என்ன செய்யும்னு சொன்னால், அந்த ஏற்கனவே இருந்த மாவின் தன்மையை மாற்றிடும். கரெக்ட் தானே? அந்த மாவின் தன்மையை இது வேற தன்மையாக என்ன செஞ்சிடும், மாற்றிடும். அந்த மாவை எடுத்து நமக்கு பிரெட் செய்ய முடியாது, அல்லது நம்ம ஊரில் உள்ள ஆப்பம் செய்ய முடியாது. ஆனால் இது அதோடைய தன்மையை மாற்றி தருகிறதுனால தான் அதை எடுத்து அந்த காரியங்களுக்கு என்ன செய்ய முடியுது, உபயோகப்படுத்த முடியுது. அது மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மறு ரூபத்தை உண்டாக்குது, வேறு தன்மைகளை உண்டாக்குகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதுதான் புளித்தமா. அது உப்பை பண்ணும், அது மிருதுவாக்கும், அந்த மாவை சாஃப்ட் ஆக்கிறோம், மிருதுவாக்கும். கடினமாக இருக்கக்கூடிய மாவை சாஃப்ட் ஆக்கிற தன்மை அதுக்கு இருக்குது. அதுக்கு மேலே புளித்தமா அந்த மாவில் எந்த மாவுக்குள்ளே வைக்கப்பட்டதோ அதுக்கு தன்மையை கடத்தி விடுகிறது, தன்மை என்ன செய்கிறது, கடத்தி விடுகிறது. அல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம இதை தியானிப்போம். புளித்தமா என்றால் என்ன? பைபிளில் புளித்தமாவை பற்றி ஒரு 5 காரியங்களுக்கு சொல்லியிருக்கு. ஜஸ்ட்டு அதை ஒரு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல புளித்தமாவை துருபதேசம், கெட்ட உபதேசம், கள்ள உபதேசத்துக்கு புளித்தமா என்று இயேசு சொன்னார். மத்தேயு 16:6 இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. 12ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ அவங்க பண்ற உபதேசம் ஒரு புளித்தமா. என்ன, அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அந்த உபதேசத்தை நீ பேசாமல் உட்கார்ந்து கேட்டீன்னா அது உனக்குள்ளே போய் உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். இன்னைக்கு இந்த துருபதேசத்துக்கு வேலையே இதுதான். துருபதேசம் நல்ல உபதேசத்தை விட ஃபாஸ்ட்டாக அட்ராக்ட் பண்ணும், பெனிட்ரேட் பண்ணும், ஊடுருவோம், பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, இந்த சுவிசேஷத்துக்கு மாறான ஒரு சுவிசேஷத்தை ஒருத்தன் கொண்டு வந்தா அவன் வீட்டில் ஏற்றவும் செய்யாத, அவனுக்கு வந்தனமும் சொல்லாது. பைபிளில் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால யாரை வீட்டில் ஏற்றணும், யார் சொல்றதை நம்ம கேட்கணும் என்பதை நம்ம தான் பகுத்தறிந்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா சில நினைப்பா, அதில் என்ன இருக்குன்னு அறியட்டுமே, ஏன் என்னை தடுக்கிறீங்க, விடுங்க நான் கேட்டுக்கிடட்டுமே. அது புளித்தமாவாக்கும். இங்கே உள்ளே போனாலே அது ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதில் ஒரு டிசீவிங் ஸ்பிரிட் இருக்குது, வஞ்சிக்கிற ஆவி. அந்த வார்த்தையெல்லாம் அந்த ஆவியும் சேர்ந்து தான் கேட்குறவன் காது வழியாக உள்ளே வருது. அந்த வஞ்சிக்கிற ஆவி அந்த ஆளை வஞ்சிச்சு வச்சிருக்க உங்களை என்ன செய்யும், வஞ்சிக்கும். ஏன்னா இந்த துருபதேசங்களை பேசுகிறவங்க உயிரை கொடுத்து ஊழியம் செய்கிறாங்க.
பார்த்தா சங்கடமாக இருக்கும். அவ்வளோ வல்லமையாக நிற்பாங்க, அவ்வளோ உத்வேகமாக நிற்பாங்க, வைராக்கியமாக நிற்பாங்க, பேச்செல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அட்ராக்ஷனாக இருக்கும், ரொம்ப ஆழமான உபதேசம் பேசுகிறதா நமக்கு தெரியும். ஆனால் அவங்களே வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. they are sincere but they are mistaken. அவங்க அந்த அறிஞ்சதுக்கு உண்மையாக நிற்கிறாங்க, அதுக்காக வைராக்கியம் பாராட்டாங்க, ஆனால் அறிந்தது தப்பு. அதுதான் பெரிய சங்கடமான ஒரு விஷயம். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம இதனால தான் பைபிள் சொல்லுது, அந்த மாதிரி வேற்று உபதேசங்களை மாற்று உபதேசங்களை கொண்டு வர்ற ஆளுக்கிட்ட செவியை கொடுக்காத, வாசலை திறக்காத, வந்தனம் கூட சொல்லாதன்னு சொல்ல காரணம் என்ன? அவன்கிட்ட ஒரு கான்டாக்டே நீ வைக்காத. அல்லேலூயா. யாராவது அந்த மாதிரி புக்ஸை படிச்சுட்டு இருக்கிறீங்களா? அந்த மாதிரி வீடியோஸை போட்டு அதிகமாக நல்லா இருக்கே கேட்போம்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு நிறுத்திடுங்க. எதுக்குன்னா பைபிள் அது சொல்லுது, இயேசு சொல்லியிருக்கா, அது புளித்தமா, அது பரவும், அது உன் தன்மையை மாற்றிடும். நீ உனக்கு கிடைத்த நல்ல உபதேசத்தை அது மாற்றி விட்டுரும். அல்லேலூயா. அதே போல் யார் உபதேசம் பண்ணாலும் வசனத்தில் இருக்கிறது தானே சொல்கிறாங்கன்னு கேட்கணும், கவனிக்கணும். நான் பண்ணாலும் சரிதான், யார் பண்ணாலும் நீங்கள் நிதானித்து பாருங்கள்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இப்போ நல்ல ஆட்கள் பேசும் பொழுதே கூட சில தப்பு பேசிடுவாங்க, அப்படிதானே? வசனத்தை சில சமயம் தப்பாக சொல்லிடுவாங்க. அது அவங்கள புறக்கணிக்கணும்னு கிடையாது, அவங்க தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, வசனத்தை அதெல்லாம் நம்ம பைபிளை வாசித்து கரெக்டாக இருந்தால் தான் அதெல்லாம் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும், இல்லையா? பாடல்களில் வசனத்துக்கு ஏற்ற விதத்தில் பாடி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பாடணும்? வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால், அடுத்து காலைதோறும், அப்படி அந்த வார்த்தையை போட வேண்டியது இருக்குது. பாட்டு பாடணும்னா சில வார்த்தையை கூட ஆட் பண்ணணும், அது தப்பு இல்லை. ஆனால் அதெல்லாம் கரெக்டாக புரியணும்னா நம்ம என்ன செய்யணும்? கரெக்டாக வசனத்தை வாசிக்கணும். வாசித்து கருத்தோடு வாசித்தா தான் அது புரியும். சிலர் பார்த்தா வசனம்னு சொல்லுவாங்க, அது ஃபாதர் பெர்க்மன்ஸ்க்கு பாட்டில் உள்ள வரியாக இருக்கும், அது பைபிள் அப்படி இருக்காது. அப்போ நீங்கள் இதுலையும் கவனிக்கணும். பாட்டு நல்லது, அது நமக்கு அழகாக தொடுதலாக இருக்குது, நமக்கு நல்ல கருத்துக்களை தருது. ஆனால் பாட்டு வேற, வசனம் வேற. வசனத்தை மனப்பாடம் பண்ண வேண்டிய விதத்தில் என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும், கரெக்டாக வாசித்து புரியணும். ஏன்னா சில வார்த்தை மாறிச்சுன்னா அர்த்தமே என்ன செய்திடும். சொன்னதுனால சொல்கிறேன், சிலருக்கு தமிழ்லே பல தமிழ் இருக்குது. என்ன சொல்கிறேன்னு பாஸ்டர்மாருக்கு தெரியும், அடிக்கடி சொல்கிறது தான். தமிழ்லே பல தமிழ் இருக்குது. என் தமிழும் மலையாளம் கலந்த தமிழ் தான். நான் தான் சுத்த தமிழ்னு நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தமிழ் இருக்குல்ல. பேசுவோம், மதுரையில் பேசுகிறவங்க அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க எப்போ பார்த்தாலும் எங்கே போங்க வாங்கன்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மெட்ராஸில் இதோ பிடிச்சிக்கோ, ஒதுக்கோ, பிடிச்சிக்கோ, எடுத்துக்கோ அப்படி பேசுவீங்க. கோயம்புத்தூரில் போனால் என்னங்கா அப்படின்னு இழுத்து பேசுவாங்க. சாப்பிட்டு போட்டு போகிறோமுங்க, சாப்பிட்டு போட்டு போங்க அப்படிம்பாங்க. என்ன சாப்பிட்டுட்டு என்ன போட்டுட்டு போகணும்னு தெரியாது, அது அவங்க பாசை. அதெல்லாம் நம்ம ரசிக்கிறோம். அல்லேலூயா. எல்லா தமிழ் மொழியும் நம்ம என்ன செய்கிறோம், ரசிக்கிறோம். ஆனால் பைபிளை பேசும்போது கொஞ்சம் கவனிச்சுக்கணும், அது சிலவில் வித்தியாசமாக போயிடும். சாரால் நவரோஜ் அம்மா பாட்டு ஒன்று உண்டு, வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வார், ஒரு பாட்டு வரும்ல. இயேசு கிறிஸ்து வருகிறார், ஒருத்தர் பாடுறார், வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வார், வாலு வச்சு யுத்தம் பண்ணுவார். இவருக்கு இள்ளு வராது. நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. இள்ளு இல்லு இல்லு 3 சைஸ் இருக்கு பாருங்க. இதில் நீங்கள் எப்படியும் பேசிட்டு போங்க, உங்கள் உரிமை. ஆனால் அர்த்தம் மாறுது, அதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி பண்ணணும். இல்லு இந்த நுனி நாக்கிலேருந்து சொன்னால் தான் இல்லுன்னு வரும். அந்த இப்படி எழுதுகிற இள்ளு நடு நாக்கில்னு சொன்னால் இல்லுன்னு வரும். வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி வரும், அப்படிதானே? அப்போது மற்ற மகரலாம்பாங்களே இள்ளு, அது அங்கே உள்நாக்கில்னு சொல்லணும். கிழமை, வெள்ளி கிழமை அப்படின்னு சொல்லணும். இப்படி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் சரியாயிரும். அல்லேலூயா. ஏன்னா இதிலிருந்தே ஏதோ தப்பாக மனசிலாக்கிட்டு அதை பேஸாக வச்சு வேற கொஞ்சம் வசனங்கள் எடுத்து கோர்த்து கட்டி துருபதேசமே வந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமேன். தவறாய் போதிப்பதற்குள்ள வாய்ப்புகள் உண்டு, தவறாய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. சரி, அப்போது வசனம் வாசிக்கும் பொழுது கவனமாக வாசிப்போம். வாசித்து விட்டு யார் பேசினாலும் அதை ஒப்பிட்டு பார்ப்போம், சொல்ல வசனத்தின்படி இருக்கிறதா.
சிலர் ஓவர் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்லாம் எடுப்பாங்க. கேட்கவே பார்க்க நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் அதுவும் வசனத்தில் இருக்கான்னு பார்க்கணும். ஓவர் ஸ்டெப் பண்ணக்கூடாது. ஓவர் அதிபரிசுத்தம் எல்லாம் கர்த்தர் விரும்புகிறது கிடையாது. மிஞ்சின பரிசுத்தம் அதெல்லாம் கிடையாது. கரெக்டாக வசனத்தில் இருக்கிறது தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமேன். அது மாதிரி இஷ்டத்துக்கு லூஸ் பண்ணி விடக்கூடாது. அதுக்கும் தண்டனை இருக்குன்னு பைபிள் சொல்லுது. ஆகையினாலே எல்லாவற்றிலும் தெளிவாக இருக்கும்படி வாசியுங்கள், கவனியுங்கள். ரெண்டாவது, இந்த புளித்தம்மா லூக்கா 12:1 சொல்லி இருக்கிறது, அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பரிசேயருடைய புளித்த மாவு என்னது? மாயம். முதல்ல சொன்னாரு துருபதேசம். அவங்க உபதேசமே புளித்தது. அது பயங்கரமாக உங்களை அட்ராக்ட் பண்ணி உங்களை குழப்பிக்கொண்டே இருக்கிறது. இப்போ அவங்களுடைய மாய்மால வாழ்க்கை. ஊருக்கு உபதேசிப்பான், தான் ஒன்றும் செய்ய மாட்டான். அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுவார், தான் கை கொள்ள மாட்டார். இதுதான் பரிசேயருடைய மாயம். எல்லாம் பேசுவாங்க, ஆனால் தங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை ஊராருக்கு பேசுவாங்க. நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த நோக்கம் இவங்க வாழ்க்கையில் நிறைவேறாது. அதை இவங்க சரியாக செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறது. இயேசுடைய பேச்சில் நிறைய தெரியும். அவங்கள தட்டி தட்டி பேசுவார். எப்பா நீ இப்படி பரிசவம் பண்ணுற, இதை செய்கிறா இல்லை, அதை செய்கிறா இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஒருத்தனை குணமாக்கும் போது ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கக்கூடாது. அப்போ அவர் சொல்கிறார், உன் ஆடோ கழுதையோ விழுந்தா குழியில் விழுந்தா எடுப்பியாப்பா, அப்போ அதை நீ செய்யலாம். நான் என் பிள்ளை விழுந்து கிடக்கிறான் வியாதியில், அவனை தூக்கி விடுறதுக்கு உங்கள் ஓய்வு நாள் எதுக்கு தடை பண்ணுது? இதுதான் இந்த மாயம். அவனுடைய ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு அவனுக்கு வசதிக்கு அதை உபயோகப்படுத்திகிட்டே இருப்பான். அதில் ஒரு உள் நியாயம் கரெக்டாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண மாட்டான். அல்லேலூயா. நம்ம மாய்மாலம் காட்டவே கூடாது. அது மாய்மாலமும் என்ன செய்யுமா, பரவும். ஒரு ஆளுக்கு லைஃப்பை பார்த்தா அவரோட க்ளோஸாக பழகுனா அவருடைய மாய்மாலம் நம்மளுக்கும் என்ன செஞ்சிடும், பழகிடும். அப்படி பேச்சில் இருக்கிற மாய்மாலம், அப்படி கிரியையில் இருக்கிற மாய்மாலம், அது கூட பழகும் பொழுது அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது ஒரு புளித்தமா. மூணாவது, 1 கொரிந்தியர் 5:8 பார்க்கிறோம், பழைய புளித்தமாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இது துர்க்குணம் பொல்லாப்பு, பாவம், அக்கிரமம். அதுவும் துர்க்குணமும் பொல்லாப்பும் ஒரு புளித்தமா. அந்த மாதிரி ஆளுகளோடு பழகுனா அவங்களுடைய துர்க்குணம் நமக்கு வரும், நிச்சயம் வரும். இதெல்லாம் அந்த இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ். அதனால தான் ஆண்டவர் அதை புளித்தமாவுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். வசனத்தில் புளித்தமாவுக்கு ஒப்பிட்டு இது சொல்லுது. துர்க்குணம் உள்ளவனோடு இருக்கக்கூடாது. துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில், துன்மார்க்கருடைய ஆலோசனையை, நான் தப்பாக சொன்னால் எல்லாரும் சேர்ந்து ஆமைன்னு தப்பாக சொல்லுதிய சோதரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையை படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்கு? நான் அங்கே உட்காருவேன், ஆனால் பரிசுத்தமாக இருப்பேன். அது நடக்காது. நீ அங்கே உட்கார்ந்து என்ன, நீயும் நாளைக்கு பரியாசம் பண்ண ஆரம்பிப்ப. நீயும் அவன் துன்மார்க்க ஆலோசனை கேட்டு ஆண்டோடைய வழியை விட்டு தவறி தான் போவேன். பாவியுடைய வழி, அவனுடைய மெத்தட்ஸ், அவனுடைய வே எல்லாமே தவறாக தான் இருக்கும். அதனால தான் வேறுபடுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. சரி, துர்க்குணம் பொல்லாப்பு என்பது அதுவும் பரவக்கூடியது. நாலாவது, அதே 1 கொரிந்தியர் 5:11 ஒரு பட்டியலை சொல்லி அவர்களோடே கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாதுன்னு சொல்றார். யாரு? சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபசாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடு என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோட கூட என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. இது ஏது? சபை மக்களுக்குள் உள்ள பாவம். மற்ற துன்மார்க்கன், பாவி அதெல்லாம் வேற, வெளியாட்கள். சபை மக்களுக்குள், அதான் சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன். யாரை பிரதர்னு சொல்லுவோம், யாரை சிஸ்டர்னு சொல்லுவோம்? கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களை தான் சொல்லுவோம், சபைக்குட்பட்டவர்கள். அவர்களில் யாராவது விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, பொருளாசையினால் நிறைஞ்சி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க,
விக்கிரக ஆராதனையில் அவங்க ஈடுபடுறாங்க, மந்திரவாதிகிட்ட போகிறாங்க, அல்லது விக்கிரக இதில் ஒழித்து போகிறாங்க. உதாசீனம்னா ஃபவுல் டங்க், நாக்க தவறாக பயன்படுத்துகிறாங்க. கண்டதும் பேசுறது, ஆளுகளை காயப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது போன்ற நாவே சரி கிடையாது. ஃபவுல் டங், பொய் சொல்கிறது, இந்த மாதிரிப்பட்டது, கோல் சொல்கிறது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த நாவை தவறாய் பயன்படுத்துவது பேர் தான் உதாசீனம். இது நமக்கு இருக்கக்கூடாது. உதாசீனம்னு ஒன்று உண்டு, அது நெக்லெக்ட் பண்ணுறது, கண்டுக்காமல் போகிறது, அதல்ல. இது தவறான நாவு என்று அர்த்தம். இந்த நாவிலே வரக்கூடிய பாவங்கள் ரொம்ப செய்கிற ஆளோட ஒட்டி இருக்கக்கூடாது. வெறியன் தான் பகைப்பான், விரோதிப்பான், கசப்பாக இருப்பான், அடித்தடி சண்டைக்கு நிற்பான், வாயினால் சண்டை போடுவான், வெறி கடைசியில் கொலைபாதகம் வரைக்கும் போவான், அவனை கொண்டு போயிடும் அந்த வெறி. இந்த வெறி எதுலேயும் இருக்கக்கூடாது, உபதேசத்துலேயும் வெறி இருக்கக்கூடாது. உபதேசத்தில் என்ன இருக்கக்கூடாது, வெறி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கான பக்தி வைராக்கியம் தான் இருக்கணுமே தவிர எதுலேயும் வெறித்தனம். நமக்கு சிலர்லாம் உபதேசத்துக்காக பயங்கர சண்டை போட்டு அடிதடியில் போயிடுவா கடைசியில். எதுக்காக? உபதேசத்துக்காக. எதுக்கு அப்படி? அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ளு சொல்லியிருக்கார், நிதானத்துடன் அதை பேசுன்னு சொல்லியிருக்கார். சண்டை போடு, வாக்குவாதம் பண்ணு அப்படி எங்கேயும் சொல்லலை. பவுல் சொல்லிட்டார், நீ வாக்குவாதம் பண்ண மனதாக இருந்தால் அதற்கு எங்களிடத்திலும் சபையின் இடத்திலும் அதுக்கு இடம் இல்லைன்னார். ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். எதுலையும் வெளியே உள்ள மற்ற வெறிகள் எனக்கு கிடையாது, ஆனால் நான் சபைக்காக வெறி, சபை பேருக்காக வெறி. எப்பா, சபை பேர் ஒன்றை பரலவம் கொண்டு போகாது. ஃபுல் காஸ்பல் பெண்டிகோஸ்ட் சர்ச்சுக்காரன்னு சொன்னோன்னா பரலவம் திறந்துருமா? என்ன இல்லை வேற ஒரு சபைக்காரன்னு சொன்னோன்னு திறந்துருமா? உன்னத சியோன் சபைன்னு சொன்னோன்னு திறந்துருமா? ஒன்றும் திறக்காதுங்க. நீங்கள் வசனத்துக்கு கை கொண்டா, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி பிரவேசிக்கும்படி வாசலை. அதனால இந்த மாதிரி வெறி எதுலையும் இருக்கக்கூடாது. கொள்ளைக்காரன் திருட்டு, பாக்கெட் அடி தொடங்கி பெரிய கொள்ளை எல்லாமே சேர்ந்தது தான். அப்போது இந்த மாதிரி ஆட்கள் சபைக்குள்ளே இருந்தால் அவர்களோட கலந்திருக்க, எல்லாரும் கவனிக்கிறீங்க தானே, அவர்களோட புசிக்க, கன்வென்ஷன் பந்தியில் சாப்பிடாம போயிடாதீங்க. எல்லாருக்கும் சேர்த்தான் ஆக்கி வச்சிருக்கிறாரு, வேஸ்டாகி போகக்கூடாது. இது கர்த்தருடைய பந்தியை சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தருடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகிற அது சகோதரர்களுக்கு உண்டு இல்லையா, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு. அதில் இந்த மாதிரி ஆட்கள் கூட இருக்கக்கூடாது. அப்போ நம்ம இனி ஒவ்வொருத்தரையும் ஸ்கேன் பண்ணி பார்த்து உள்ள விட முடியுமா? ஏர்போர்ட்டில் ஸ்கேன் பண்ணுற மாதிரி அப்படி செய்ய முடியாது. அப்போ பாஸ்டரும் அப்படி என்ன ஸ்கேனரா? இல்லை ஞான திருஷ்டி ஃபுல்லாக இருக்குதா? இல்லை. அப்போது நம்ம அறியும் பொழுது ஒருத்தருடைய இது வெளியே வருது, அப்போ தானே தெரியும். உள்ளே இருக்கிறது யாருக்கு தெரியும்? இப்போ இத்தனை பேர் இருக்கிறீங்க, உள்ளுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அப்படி தானே? நல்ல யோர்தான் ஓடிக்கிட்டு இருக்கா, கூவம் ஓடிக்கிட்டு இருக்கா, யாருக்கு தான் தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. அப்போது அதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அதை போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கவும் கூடாது. நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற உத்தரத்தை திரும்ப என்ன செய்யாண்டா, பார்க்காண்டா. அதே வேளையில் வெளிப்படையாக தெரிய வரும்போது பாஸ்டருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அல்லேலூயா. பாஸ்டருக்கு அது கேள்வி ஆயிடுச்சுன்னா அதை கவனிக்க ஆரம்பிக்கணும். அதை விசாரிக்க வேண்டிய நிலையில் விவேகமாக விசாரித்து அவருக்கு புத்தி சொல்ல வேண்டியதை சொல்லி எச்சரிப்பு கொடுத்து கீழ்ப்படிஞ்சிட்டா ஓகே, திருந்திட்டா ஓகே. இல்லைன்னா பிரதர் நீங்கள் இனி கர்த்தருடைய பந்தியில் இருக்காதீங்க, நீங்கள் கர்த்தருடைய பந்தியில் இருக்காதீங்க. இது பைபிளில் இருக்கிற உபதேசம். இதே 1 கொரிந்தியர் 5 அது நடந்திருக்கு. அதை வச்சுட்டு தான் கீழே இதை எழுதுறார். ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான், அவனை சபையார் கண்டுகொள்ளாமல் இருந்தாங்க. பவுலுக்கு செய்தி போயிடுச்சு. பவுல் அங்கேருந்து லெட்டர் எழுதுறார், ஏன் அவனை கண்டுகொள்ளாமல் இருக்கிறீங்க, அவன் மேலே நடவடிக்கை எடுங்க, நான் அவனை தள்ளி வைக்கிறேன், சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லி எழுதியிருக்கிறார். இது கைகளை வைக்குதல்னு ஒரு உபதேசம் இருக்குது, அதில் இது வரும். கைகளை வைக்குதல். சபைக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. சபையை நடத்துகிற மேப்பனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அதே வேளையில் நம்ம ஸ்தாபன சபையாக இருக்கிறதுனால அதே இதை கை கொள்ளும் பொழுது தப்பு நடந்துடக்கூடாது. அநீதியாக ஒருத்தரை தெரியாதனமாக பாஸ்டர் கோபத்தில் தள்ளி வச்சிடக்கூடாதுன்னு என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம சபையில் யார் ஒருத்தரை
விலக்கணுமோ தள்ளி வைக்கணுமோ டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆமேன். சர்க்கிள் பாஸ்டருக்கும் அந்த அதிகாரத்தை நாங்கள் கொடுக்கல. இவங்க அப்படிப்பட்ட பிரச்சனை வரும்பொழுது இவங்க அதை டீல் பண்ணி சரிப்படுத்தணும். முடியாத பட்சத்தில் அவர் கீழ்ப்படியாமல் போகிறாரு, சொன்னால் கேட்கல, சபைக்கு அது இடரலாக மாறுது, அவரை கர்த்தருடைய பந்தியில் அனுமதிக்கிறதுனால வேறு சிலருக்கு அது இடரல் வரும், பிரச்சனை வரும்னு தெரியும் பொழுது இவருடைய ஆலோசனைக்கு மிஞ்சி போகும்போது இவர் என்ன பண்ணுவார், சர்க்கிள் பாஸ்டர் மூலம் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர்கிட்ட பேசி அவருடைய அனுமதி பெற்று தான் இதை செய்வார். அல்லேலூயா. இது ஒரு சேஃப்கார்டிங்காக, எதுவும் அநீதி நடந்துடக்கூடாது, பட்சபாதம் நடந்துடக்கூடாது என்பதுக்காக நம்ம அப்படி வச்சுருக்கிறோம். அந்த ஒழுங்குகளை எல்லாரும் புரிந்து கொண்டு நடக்கணும். அதனால் தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் கூட செய்ய மாட்டோம். இந்த மாதிரி பரவுகிற பாவங்கள், கெட்ட பாவங்கள் உண்டு, மரணத்துக்கு எதுவான பாவங்கள்னு பைபிளில் பல இடத்துல பட்டியல் போட்டு சொல்லியிருக்கு. இவைகளை செய்கிறவன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உட்பட மாட்டான், இவைகளை செய்கிறவன் அக்கினி கடலுக்கு போவான். இங்கே சொல்லியிருக்கு, இப்படி செய்கிறவன் உன்னோடு கூட புசிக்க கூடாது. அல்லேலூயா. அப்போ சகோதரன் என்னப்பட்ட ஒருவன். மற்றபடி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எல்லாரோட பழகணும், எல்லாரோட இருக்கணும், ஆனால் விவேகமாக இருக்கணும். யார்கிட்ட அந்த ஆலோசனை கேட்குறீங்கன்னு விவேகமாக இருக்கணும். யார் வழியில் நீங்கள் நடக்கிறீங்க என்பதில் கவனமாக இருக்கணும். யாரோட அதிக கூட்டுக்கட்டு வச்சு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஜாலி அடிக்கிறீங்க, இதிலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. ஓகே, சபை மக்களுக்குள் பாவம். ஐந்தாவதாக ஏற்கனவே வாசித்த பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் படிக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். அல்லேலூயா. அப்போ இந்த ஓமையில் புளித்த மாவு பற்றி படிச்சிட்டோம். இனி ரெண்டாவது, இந்த ஸ்திரீ யார்? ஒரு ஸ்திரீ அந்த புளித்த மாவை எடுத்து ஒரு 3 படி மாவுக்குள்ளே என்ன பண்ணாலாம், அடக்கி வைத்தாலும் உள்ள வச்சா என்று சொல்லியிருக்கு. அப்போ இந்த ஸ்திரீ யார் என்பதை பார்க்கணும். இந்த ஸ்திரீயை பற்றி பைபிளில் பார்க்கும்போது எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, ஒரே தாயின் குமாரத்திகளாகிய 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவளின் பெயர் அகோலாள், அவளுடைய தங்கையின் பெயர் அகோலிபாள். அவர்கள் என்னுடையவர்களாகி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். இவைகளே அவர்களுடைய பெயர்கள். அகோலாள் என்பதற்கு சமாரியா என்றும், அகோலிபாள் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருள். அப்போ 2 ஸ்திரீகளை பைபிள் சொல்லுது. ஒன்று சமாரியா, ஒன்று எருசலேம். சமாரியா என்பது ரெகொபெயாம் காலத்திலே, சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் காலத்திலே பிரிந்து போன 10 கோத்திரங்களுக்கு தலைமையிடம் தான் எது? சமாரியா. அந்த பிரிந்து போகாமல் இருந்த யூதா பென்யமீன் ஆகிய 2 கோத்திரங்களுக்கு தலைமையிடம் எருசலேம். அது பொதுவாக அதுக்கப்புறம் பைபிளில் யூதா என்று அறியப்படும். மற்றது பிரிந்து போனவர்கள் வந்துட்டு இஸ்ரவேலர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சமாரியர்கள் என்றும் அறியப்பட்டிருக்கிறார்கள். சில இடத்துல எப்ராயிமர் என்றும் சொல்லியிருக்கு. ஏன்னா எப்ராயிம் கோத்திரம் அவங்கள தலைமை தாங்கினதுனால எப்ராயிமர் என்றும் இருக்கும், இஸ்ரவேலர் என்றும் இருக்கும். இதெல்லாம் பைபிள் படிக்கும்போது கொஞ்சம் பகுத்து படிக்கணும். இப்போ சாலமன் காலம் வரைக்கும் இஸ்ரவேல்னா ஒரே 12 கோத்திரம் சேர்ந்த சமஸ்த இஸ்ரவேலை தான் குறிக்கும். அதுக்கு பிறகுள்ள சரித்திரங்களில் இஸ்ரவேல்னு வந்துன்னா 10 கோத்திரத்தை தான் குறிக்குது. சில இடத்துல 2 பேரையும் சேர்த்து பேசுறதுலையும் இஸ்ரவேல்னு வரும். இதெல்லாம் கொஞ்சம் பகுத்து நம்ம அறிவது நல்லது. இப்போ இவர் 2 ஸ்திரீகள், எருசலேமும் ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, சமாரியாவும் ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சமாரியா என்கிற ஸ்திரீ அந்த 10 கோத்திரம் அடங்கின அந்த அவங்க இஸ்ரவேலர் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகும் போது ஆண்டவர் எச்சரித்து கடைசியில் அசீரியனுடைய கையில் கொடுத்து அவன் இவங்களை ஃபுல்லாக சிதறடிச்சிட்டான். முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் தே ஆர் ஸ்கேட்டர்ட். இப்போ கூட அவங்க இஸ்ரவேலுக்கு பலர் போயிட்டுருக்கிறத நம்ம பேப்பரில் படிக்கிறோம். நம்ம ஊரில் கூட மணிப்பூரில், கொச்சினில், இந்தியாவுக்குள்ளேயும் பல இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அவங்க இப்போ அந்த ரூட்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் அரசாங்கம் அவங்கள வரவேற்கிறது, போகிறார்கள். அப்போது அப்படி உலகமெங்கும் சிதறிப்போன அந்த 10 கோத்திரங்கள், அதுதான் அந்த சமாரியா. அது ஒரு ஸ்திரீன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி எருசலேமின் கீழே 2 கோத்திரங்கள் யூதர்கள். அது ஒரு ஸ்திரீ, எருசலேம் என்கிற ஒரு ஸ்திரீ. அப்போ இது பழைய ஏற்பாட்டு சபை தான் இஸ்ரவேல்.
அது ரெண்டா பிரிஞ்சு நின்று அந்த சபைக்கு தான் ஆண்டவர் என்ன பெயர் கொடுக்கிறார்? ஸ்திரீன்னு சொல்றார். அல்லேலூயா, சரிதானே? அடுத்தது புதிய ஏற்பாட்டு சபைக்கும் ஸ்திரீன்னு சொல்றாரு. வெளிப்படுத்தல் 12:1 வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:1. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. ஸ்தோத்திரம். ஒரு ஸ்திரீ என்று யோவானுக்கு ஒரு காட்சியாக காட்டப்பட்ட இதிலே அந்த ஸ்திரீ சபையை குறிக்கிறது. அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் சொல்லுது, தேவனாய் கர்த்தர் சூரியனும் கேடகமா இருக்கிறார், அந்த தேவனைத்தான் சபை அணிந்து நிற்கிறது என்று அர்த்தம். அவள் சந்திரன் மேல் நின்றாள் என்று சொல்லுவது, சந்திரன் உறுதி என்று பைபிள் சொல்லுது. அவள் உபதேசம், கர்த்தர் தந்த வசனத்தின் உபதேசத்தின் உறுதியின் மேலே நிற்கிறாள், அதான் சபை. அடுத்தது அவளுக்கு 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் இருக்குன்னு சொல்லும் பொழுது, சபைக்கு ஆண்டவர் 12 அப்போஸ்தலர்களை கொடுத்து அந்த ஊழியக்காரர்கள் அவர்கள் தான் அந்த கிரீடத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் காட்டுது. நட்சத்திரங்களை கிரீடமாய் மகிமையாய் அணிந்திருக்கிற ஸ்ரீ சபை. அல்லேலூயா. இந்த சபையை எதிர்க்கும்படி தான் அடுத்த வசனத்தில் இருக்க சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் நின்றது என்று சொல்லி. இப்போ நமக்கு அது சப்ஜெக்ட் இல்லை. அப்போ புதிய ஏற்பாட்டு சபையை ஸ்திரீ கோப்பாக சொல்லி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபையை இன்னும் கொரிந்தியர்ல நம்ம பார்க்கும்போது, நான் உங்களையெல்லாம் புத்தியுள்ள ஒரு கன்னிகைகளாக, கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு என்ன செய்திருக்கேன், நியமித்திருக்கிறேன் பவுல் சொல்றார். அப்போ சபை கன்னிகை என்கிற உருவகத்தில் அங்க பேசியிருக்கு. வெளிப்படுத்தல பேசும் பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டாள். மணவாட்டி யாரு? சபை. சபையாகிய மணவாட்டி. ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி ஆகிய மணவாட்டியை உனக்கு காட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கு. ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி யாரு? சபை. அப்போ சபை ஒரு ஸ்திரீ என்பதற்கு தான் இதெல்லாம் நான் சொல்றேன். கன்னிகையான ஸ்திரீ, மணவாட்டியான ஸ்திரீ, மனைவியான ஸ்திரீ எல்லாம் யாரை காட்டுது? சபையை. அப்போ பழைய ஏற்பாட்டு சபையும் சரி, புதிய ஏற்பாட்டு சபையும் சரி, சபையை ஸ்திரீக்கு ஒப்பாக பைபிள் சொல்லுகிறது. அப்போ இந்த மாவை எடுத்து வைக்கிறவளும் யாருதான்? சபை. சபை. அல்லேலூயா. சரி, இனி அடுத்தது புளித்த மாவு பார்த்துட்டோம், ஸ்திரீயை பார்த்துட்டோம். 3 படி மாவுல அடக்கி வச்சான்னு சொல்லியிருக்கேன். என்ன அந்த 3 படி மாவு? வாசிங்க. ஆதியாகமம் 18:6 வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். எதுக்கு இப்படி அர்ஜென்டா அவரு ரெடி பண்றாரு? உங்களுக்கு சரித்திரம் தெரியும் தானே. தேவனும் 2 தூதன்மாருமாக ஒரு பகலின் உஷ்ணமான வேளையில் அவருடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் நினைக்கிறேன் அது அன்டைம், சாப்பாடு ரெடியாக இல்லை. அப்போ இவர் உடனே என்ன பண்ணார்? 3 படி மெல்லிய மாவு எடுத்து சாராள்கிட்ட கொடுத்து, உடனே அப்பம் சுடு. அப்புறம் பீஃப் கறி வைக்கிறதுக்காக யார்கிட்ட கொடுத்தாரு? ஒரு கண்டுக்குட்டியை பிடிச்சி வேலைக்காரன்ட்ட கொடுத்தாரு. அவன் செய்தான். ரொம்ப நல்ல மனுஷன். கண்டுக்குட்டியை பிடிச்சி மனைவிட்ட கொடுத்துட்டு இதை பிடிச்சி மாவை அவன்கிட்ட கொடுத்தா அவன் புரோட்டா அடிச்சிருவான் ஈஸியாக. ஆனால் மனைவி கண்டுக்குட்டியை என்ன செய்ய முடியாது. பார்த்தீங்களா? இப்படி தான் புருஷர்கள் இருக்கணும். எதை மனைவிட்ட கொடுக்கணும், எதை நம்ம செய்து கொடுக்கணும், எதை நம்ம ஆளுகளை வச்சு செய்து கொடுக்கணும் என்பதில் விவேகம் இருக்கணும். அல்லேலூயா. நல்ல மனுஷன். அன்றையும் வந்த விசிட்டர்ஸையும் கரெக்டாக பண்ணார். ஆனால் அதை அழகாக ஞானத்தோடு பண்ணார். சரி, அப்போது தேவனுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு 3 படி மாவு. நம்முடைய தேவன் அன்னைக்கு நேரில் அவர்கிட்ட சாப்பிட்டுட்டு போனார். இன்னைக்கு நம்மகிட்ட என்ன கேட்கிறாருன்னா, ரோமர் 12:1 சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. நம்ம சரீரங்களையே, நம்ம மொத்தத்தையே அவருக்கு பலியாக்கும்படி சொல்லுகிறார். பலி செலுத்துறதுனா என்ன? கர்த்தருக்கு செலுத்துறது தானே. ஒரு ஆடு அடித்து பலி செலுத்துவாங்க, போஜன பலியை செலுத்துவாங்க, பான பலியை செலுத்துவாங்க. அதோடைய அர்த்தம் அதெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார், புசிக்கிறார், குடிக்கிறார்னு அர்த்தம். அப்படிதானே?
அவர் இதை புசிச்சுட்டு குடிச்சிட்டு இருக்க மாட்டார். ஆனால் அவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறதே என்னதுதான், அவருக்கு நம்ம கொடுக்குறோம், அதுதான். ஸோ அந்த பலி முறைமையின்படி புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் கர்த்தர் விரும்புகிறது, மகனே நீ துதி அல்லேலூயா ஆராதனை பண்ணுற, பாடல் ஆராதனை பண்ணுற, வேற அந்நிய பாஷையின் ஆராதனையும் பண்ணுற, ஆனால் நீ செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை எது? உன்னை முழுமையுமாய் எனக்கு ஒப்பு கொடுக்கணும். சத்தமும் வராது, அல்லேலூயாவும் வராது. பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன், வராது. அப்போ நம்ம ஃபெயிலியர் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு ஆராதனைகளுக்கு குறவே இல்லை. ஆனால் புத்தியுள்ள ஆராதனை எத்தனை பேர் செய்கிறோம்? நம்மையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணுமா? நம்முடைய முழுமையும் கர்த்தருக்கு. அதுவும் எப்படி? பலின்னா ஆடை வெட்டி தான் அங்கே வைப்பான் பலிபீடத்தில். நம்மளை நல்ல வேளை ஜீவ பலியா ஒப்பு கொடுன்ட்டார். செத்த பலியா இல்லை, அவன் கொன்னுட்டு தானே ஏற்றி வைப்பான். நம்மளை என்ன பண்ணிட்டாரு? ஜீவனோட ஒப்பு கொடுத்துருப்பா. பலிபீடத்தில் ஏறி உட்கார்ந்துருப்பா, பலிபீடத்தில் ஏறி படுத்திருப்பா. அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அர்த்தம் உங்களுக்கு புரியணும். நாம் முழுமையும் இயேசுவுக்குரியவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த 1 கொரிந்தியர் 6 கடைசி 2 வசனங்களை பார்க்கும்போது சொல்லியிருக்கோம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? எப்ப நீ உன்னுடையவன் அல்ல, ஏம்மா நீ உன்னுடையவா அல்ல. யாருடையவள்? கர்த்தருடையவள். எத்தனை பேருக்கு அது ஆமா சொல்ல முடியும்? நம்ம சரீரம், நம்ம நான் கண்ணாடிக்கு முன்னால் நின்று நான் அழகா இருக்கிறேன்னா, அப்படி இருக்கிறேன்னா, இப்படி இருக்கிறேன்னா. சிலருக்கு பேச்சு நான் எப்பவும் பேச்சு. சில பாஸ்டர்மாருக்கு இந்த வியாதி விட மாட்டேங்க. எதுக்கு எடுத்தாலும் எக்ஸாம்பிள் நானை பேசாதீங்க ஐயா, இயேசுவை பேசுங்க. அல்லேலூயா. வசனத்தை தான் நல்லா பேசணும். சாட்சியில் எழும்பி நின்றுட்டு நான் இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு சுயம் என்னில் சாம்பலாய் மாறணும். அதெல்லாம் பாட்டில் பாடிக்கிடும், வாழ்க்கையில் அதை செய்யணும். அல்லேலூயா. தயவு செய்து நம்மை பலியாக்கணும். அதுதான் தேவனுக்கு ஆகாரம். ஹல்லேலூயா. உன்னையே ஒப்பு கொடுத்து சொன்னா, இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, ஒரு ஆவி இருக்குது. இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை சேர்த்து கர்த்தருக்கு என்ன செய்கிறோம்? அதான் 3 படி மாவு. அல்லேலூயா. 3 படி மாவுன்னா மனுஷன்தான். அவனுக்கு ஒரு ஆவி, ஒரு ஆத்மா, சரீரம் இருக்குது. இதை சேர்த்து கர்த்தருக்காக நம்ம பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம சபையில் வருகிறோம். சபை நம்மளை என்ன பண்ணுது? சபை அந்த பரலோக ராஜ்யம் என்கிற புளித்த மாவை எடுத்து நமக்குள்ள வைக்குது. 3 படி மாவுக்குள்ள அந்த ஸ்திரீ அந்த புளித்த மாவை எடுத்து அடக்கி வச்சால, அதே மாதிரி பரலோக ராஜ்யம் என்கிற அந்த புளித்த மாவை இந்த ஸ்திரீயாகிய சபை எடுத்து சபைக்குள்ள வந்த ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல வாழ்க்கையில வச்சிடுது. அது அந்த புளித்தமா எப்படி அந்த மெல்லிய மாவை உப்பு பண்ணிச்சோ அது மாதிரி நமக்குள்ள இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கு. பரலோக ராஜ்யத்தின் தன்மைகளை நமக்குள் கடத்தி விட்டு கொண்டே இருக்குது. அல்லேலூயா. அப்ப நாம கிறிஸ்துக்குரியவர்களாய் மாறிக்கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துவின் சுபாவத்தை பெற்று பெற்று உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்கணும். அந்த குணத்தை நமக்குள் தருவதுதான் இந்த பரலோக ராஜ்யம் நமக்குள்ள வந்திருக்கிறது. எப்படி வந்தது பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள? பரிசுத்த ஆவியினாலே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நாம உள்ளத்துல பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் இங்கே வாசம் பண்றார். அப்போ திருத்துவ தேவனே நமக்குள் வாசம் பண்றதுக்கு சமானம். சரிதானா? ஆவியானவர் இங்க பிராக்டிக்கலா இருக்கிறாரு. பிதாவானவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வலது பாரிசத்தின் சிங்காசனத்தில் இருக்கிறார். இந்த ஆவியினாலே நாம் பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியம் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இதுதான் அந்த பரலோக ராஜ்யமே இப்ப நமக்குள்ள வைக்கப்பட்டாச்சு. உங்களுக்கு எந்த வருஷம் வைக்கப்பட்டது யோசித்து பாருங்க. பரிசுத்த ஆவி பெற்ற வருஷம் எது? இத்தனை வருஷமா உங்க மாவு உப்பிச்சா? அந்த பரலோக ராஜ்யத்தோட தன்மை உங்களுக்குள்ள வந்துச்சா? சிந்திச்சு பார்க்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அந்த பரலோக ராஜ்யத்தை உள்ள எடுத்துட்டோம்னா அந்த பரலோக ராஜ்யம் கிரியை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் சும்மா இருக்கவே மாட்டார்.
நம்மகிட்ட பேசிட்டே இருப்பார், நம்மகிட்ட கிரியை செஞ்சுட்டே இருப்பார், நமக்குள்ள இருந்து நமக்கு ஊழியம் செஞ்சுட்டே இருப்பார். அல்லேலூயா. அதை எவ்வளவு சந்தோஷமா அனுபவிக்கிறோமோ, விட்டு கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் பரலோக ராஜ்யத்தின் தன்மை, அதாவது கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளுவோம். அல்லேலூயா. இப்போ ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 29-30 வாசிக்கும் பொழுது கவனிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அவர்களை தமது குமாரனுடைய, இந்த வார்த்தை கவனிச்சுங்க, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை பிடித்தெடுத்த நோக்கமே என்னன்னு சொன்னா, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்மை ஒப்பாக மாற்றணும். இதுதாங்க அவருடைய பிரைமரி எய்ம். இதை மறந்துகிட்டு வேற எதையாவது மனசுல வச்சுட்டு ஆண்டவர் பின்னால ஓடக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற அடிப்படையான நோக்கம், இயேசுவை ஐயா பின்பற்றீங்கன்னு கேட்டா, ஒரு நாள் நான் இயேசுவை போல மாறணும் ஐயா, இயேசுடைய சாயலுக்கு ஒப்பாக நான் என்ன செய்யணும்? மாறணும். அதுக்கு தாங்க இந்த புளித்தம்மா உவமை. இந்த பரலோக ராஜ்யத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாக சபையை கொண்டு நமக்குள்ளே ஸ்தாபிக்கிறார். என்றைக்கு பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டோமோ அன்றிலிருந்து பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். அதுதான் இந்த கிறிஸ்துவின் சாயலை, தேவகுமாரனுடைய சாயலை நமக்குள்ள உருவாக்கி கொண்டே வரும். அல்லேலூயா. அப்போ அதுக்காகவே நம்மளை ஆண்டவர் முன்னே அறிந்தாராம், நம்ம பிறக்கும் முன்னே அறிந்து முன் குறித்து வைத்தாராம். ஏற்ற வேளையில் அழைத்து அவர் ரத்தத்தினால் கழுவி நீதிமான் ஆக்கி இப்ப நம்மளை கிறிஸ்துக்குள்ள மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பழைய வெக்கமான காரியங்கள் இப்ப நம்ம விட்டு போயிட்டு, பாவம் செய்த நாட்கள், போதையில் உழன்ற நாட்கள், கடன் மேல கடன் பரிதாபமா இருந்தது, வெளியே போறதுக்கே வெக்கப்பட்டோம், கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு மகிமைப்படுத்தி கொண்டே வருகிறார். விடுவித்து விடுவித்து நம்ம தலை என்ன பண்ணிட்டு வர்றாரு? உயர்த்தி கொண்டே வருகிறார். பாவம் செய்த காலங்கள், தலைகுனிவின் காலங்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு இப்பொழுது 4 பேர் முன்னால நிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்தது பாருங்க, இதை எப்படி அவர் நமக்குள்ள எக்ஸிக்யூட் பண்றார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக குமாரனுடைய சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த பரலோராஜ்யம் என்கிற புளித்தமா அல்லது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்த உடனே அவர் டெய்லி இந்த மறுரூபப்படுத்துற வேலையை செய்யறார். ஆவியானவர், ஆவினாலே தானே நம்ம என்ன பண்ணிட்டு வர்றோம்? அந்த சாயலாகத்தானே கிறிஸ்துவை நம்மில் உருவாக்குவதுதான் ஆவியானுடைய முக்கிய வேலை. நம்மிலே கிறிஸ்துவின் சாயலை உருவாக்குவதுதான் ஆவியானுடைய மிக முக்கியமான வேலை. இந்த சாயலை நமக்குள் படிப்படியா மகிமையின் மேல் மகிமை, 1 degree to another degree of glory, அப்படி வைத்து நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கொடுக்குறோமோ, அவர் ஆலோசனை கேட்குறோமோ, அவருடைய ஏவுதலை பெற்று வாழ்கிறோமோ, வசனத்தை கை கொண்டு வாழ்கிறோமோ, ஆவியில் நிரம்பி சிந்தனை அவருக்கு அதிகமாக கொடுக்குறோமா, அப்போதான் அவர் இந்த ஊழியத்தை நல்ல முறையில் நமக்குள்ள செய்ய முடியும். அவர் அது செய்ய நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் கிறிஸ்துவின் சாயலை என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? தரித்துட்டே இருக்கோம். இயேசுவை போல மாறிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உள்ளான மறுரூபம். இன்றைக்கு வாழ்க்கையில் டெய்லியும் இந்த சேஞ்ச் நடக்கணும், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். அப்போதான் நாம் மரித்த பிறகு எக்காலம் தொனிக்கும் பொழுது நம்ம சரீரம் கூட மறுரூபம் அடைந்து என்ன செய்யும்? உயிர்த்தெழும்பும். அல்லேலூயா. இப்போ யாருடைய ஆத்மா மறுரூபம் ஆகிறதோ அவங்களுக்கு தான் அன்னைக்கு உயிர்த்தெழுதல்ல சரீர மறுரூபமும் கிடைக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ள உண்டாகிறது. இதே மாதிரி இன்னொரு வசனம்
2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த முதல்ல வாசித்த அந்த வசனத்தோட கிரியை தான் இது சொல்லுது. அது என்ன செய்யறது? அந்த கிறிஸ்துவின் சாயலை நமக்குள் தர்றதுக்கு நம்ம பழைய மனுஷன், இந்த புறம்பான மனுஷன், மாம்சத்துக்குரிய கிரியைகளை செய்யக்கூடிய இந்த மனுஷனுடைய காரியங்களை அழிச்சு 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 அந்த புதிய மனுஷன், நாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பொழுது கிடைச்ச புதிய மனுஷனை நமக்குள்ள என்ன பண்ணுகிறது? உருவாக்குறது. அதனால நமக்குள்ள ஒரு புதிதாக்குதல் நாளுக்கு நாள் டெய்லி நடக்கிறது. அல்லேலூயா. டெய்லி வேல்யூ பண்ணணும். வாழ்க்கை எப்படி இருக்கு, வாழ்க்கை எப்படி இருக்குன்னு, அதாவது என்ன பண்ணுறது? ஆய்வு பார்க்கறது இல்லையா? மீளாய்வு செய்வது, திரும்ப ஒன்று பார்க்கறது. டெய்லி நைட்டு படுக்க முன்னால் ஒரு யோசனை போடணும். இன்னைக்கு எப்படி நடந்தேன், எனக்குள்ள புதுப்பிக்கப்பட்டதா இல்லை புதுப்பிக்கப்பட்டதில் எதையாவது இழந்து போய் வந்திருக்கேன் நான் இன்னைக்கு, அந்த ஆள்கிட்ட எப்படி பேசிட்டேனே, இந்த கொடுக்கல் வாங்கல் சரியில்லையே, அந்த விஷயத்தில் நான் நடந்து கொண்ட முறை சரியில்லையே, இப்படிலாம் இருக்கும். மனுஷ வாழ்க்கை தானே. அப்போ ஆவியானவர் எவ்வளோ வேலை செய்து இந்த ஸ்டெப்பில் கொண்டு நிறுத்தி இருக்கும் பொழுது ஸ்லிப் ஆகிட்டோம். அவருக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். அந்த வேதனையை நம்ம போக்கும் விதமாகவும் நம்முடைய இந்த வழுக்குதலை சறுக்குதலை சரி பண்ணும் விதமாக அன்னைக்கு ராத்திரி அதெல்லாம் மன்னிப்பு கேட்டு சரிப்படுத்தி நம்ம திருப்தியோடு தூங்க போகணும். அல்லேலூயா. இதை கண்டுக்காமல் இருந்தால் நாளுக்கு நாள் கீழே வந்துட்டு இருக்கு. ஆவியானவர் ரொம்ப துக்கப்படுறார் உள்ளத்திலிருந்து. அதான் சொல்லியிருக்கு, நீ மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்றுக்கொண்ட முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாத? துக்கப்படுத்தாத. எபேசியர் 4:30. துக்கப்படுத்துறது எது? நம்மள ஆண்டவர் இவ்வளவு பிரயாசப்பட்டு அந்த மகிமையான தேவன் நமக்குள்ள வந்து தங்கி இருந்து, எப்பா இந்த இருதயத்துக்குள்ள அவர் வந்து தங்கி இருக்கணும். ஆனால் அவர் பிரியமில்லா சிந்தனை சிந்திக்கிறது. அவர் ஒரு பக்கம் எப்படியாவது லிஃப்ட் பண்ணி இயேசுடைய சாயலை உருவாக்கும் போது விட்டு கொடுக்கறது இல்லை, கீழ்ப்படியதில்லை, ஒத்துழைக்கிறது இல்லை. இதை சரியாக்கணும். இன்னும் ஒரு வசனம் இதில் வாசிப்போம். 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். பவுல் சொன்னதை யோவான் கன்ஃபார்ம் பண்றாரு. இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய சாயல்ல நம்ம உருவாகி கொண்டே வருகிறோம். இனி அவர் ஒரு நாள் ஆகாயத்தில் வெளிப்படுவார். அப்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நம்ம காண போறோம். நேரில் காணும் பொழுது நாமும் அவருக்கு ஒப்பாக இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என்ன மகிமை சொல்லும் பொழுதே நாக்கு தடுமாறுது. ஐயா, இயேசுவுக்கு ஒப்பாக இருப்போம். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சமாவது உள்ள வருதா? இயேசுவுக்கு அதான் நம்ம அழைப்பு, அதுதான் நம்ம தெரிந்து கொள்ளுதல், அதுக்குத்தான் நம்மளை முன்குறித்து வைத்தார். தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவரை சந்திக்க போறோம். அல்லேலூயா. அப்ப இந்த சாயல் சரியா மாறலைன்னா சந்திக்க. அதனாலதான் நம்ம எல்லா ஜபமும் எல்லா வேதம் படிக்கிறதும் எல்லா ஊழியமும் எல்லா ஜீவியமும் எல்லாத்துலேயும் இதை விட்டுறக்கூடாது. இதை இழந்துட்டு போய் ஒரு ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? நோவா காலத்தில் பேழையை கட்டின ஆசாரியார் ஒருத்தர் கூட என்ன செய்யலை, பேழைக்குள்ள வரல. அப்போ நீ உன்னுடைய உள்ளத்தை, உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை, உன்னுடைய ஆத்துமாவை கிறிஸ்துவுக்கு ஏற்றதாக கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுறதுக்கு ஆவியானவற்றை கொடுத்து அந்த ப்ராசஸில் நீ வெற்றி பெறாம நீ அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினாலும் நீ போக மாட்ட. ஆமென். எச்சரிப்பா சொல்றேன், சாபம் போடல, எச்சரிப்பா சொல்றேன். அப்போ நம்ம இதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த சாயல் என்ன அப்படின்னு நான் ஒரு 3 வசனம் வாசித்து சொல்லி என்னுடைய செய்தி அப்பதான் நிறைவேறும். இப்போ ஒரு சின்ன காரியம். இப்போ நமக்கு தெரிஞ்சாச்சு நம்ம எல்லாரும் இயேசுவை போல மாறணும், அப்படிதானே? அப்போ
இயேசு போல மாறணும் சொல்லும் பொழுது ஒரு வசனம், சங்கீதம் 17:14-15 தெரியல. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். 17:15 நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். இது திருப்தியின் ஆண்டிலே நம்ம கிருபையினால் திருப்தியாகணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இன்னொன்று முக்கியம், ஒவ்வொரு நாளும் நம்ம விழிக்கும் போது தேவ சாயலால் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அது ஆசைப்படணும், அது ஆசைப்படணும். ஆண்டவரே உங்க சாயல் இன்னைக்கு எனக்குள்ள எவ்வளவு வந்திருக்கு, என்னென்ன நல்ல சேஞ்சஸ் எனக்குள்ள நடந்திருக்கு, என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மறுரூபங்கள் எனக்குள்ள நடந்திருக்கு. ஐயோ ஒரு வாரமா ஒரு சேஞ்சு நடக்கலையப்பா, ஆண்டவரே வார்த்தையில் திருத்தம் வரலையே, அதே வார்த்தையை இன்னைக்கும் பேசி போட்டனே, அதே கிரியை இன்னைக்கும் அவசரத்தில் செஞ்சு போட்டனே அப்பா என்று அப்படியே ஆண்டவர்கிட்ட கொடுக்க அந்த இளகின இருதயம் ஆண்டவர் உருவாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அல்லேலூயா. இதை விழிக்கும் போது நான் இதில் ஒரு 3 காரியம் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று, இந்த விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவன்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் when I come back to myself, அதாவது அந்த விழிப்புன்னு சொல்றது என்னன்னா, நான் இப்போ பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பேன், திடீர்னு தண்ணி குடிக்கணும்னு. அப்போ நீங்கள் வாசித்துட்டே இருப்பேன், நான் என்ன பண்ணிகிட்டு இருப்பேன், தண்ணி குடிச்சிட்டு இருப்பேன். அப்போ சிலவேளை கப்பு கீழே விழுந்துடக்கூடாது, தண்ணி சிந்திடக்கூடாதுன்னு உள்ள கவனத்தில் இந்த விழிப்பு கொஞ்சம் நேரம் இருக்காது. அதுக்கு பிறகு ஐ வில் கம் பேக் டு மை செல்ஃப். நான் திரும்ப என்ன செஞ்சு கொள்ளுவேன், விழித்து கொண்டு பிரசங்கத்தை பண்ணுவேன். கார் ஓட்டிகிட்டே இருப்பாங்க, ஃபோன் கால் வரும். நீங்கள் டிரைவிங் பண்ணுற எல்லாரும் கவனிச்சுக்கிடுங்க. ஃபோன் கால் முடிஞ்சு வச்சோடனே பார்ப்பீங்க, எங்கே வந்திருக்கோம், நீங்கள் தான் ஓட்டிகிட்டு வந்தீங்க, ஆனால் வழியில் எதை பாஸ் பண்ணி வந்திருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக வண்டி என்ன செய்யும், ஆட்டோ டிரைவர் மாதிரி என்ன செய்யும், அந்த ஆட்டோ டிரைவரில் ஆட்டோமேட்டிக் டிரைவர். நான் அமெரிக்கா போயிரும்போது அந்த மாதிரி ஒரு காரில் என்னை ஏற்றிட்டு போனாங்க. முதல்ல கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, டிரைவர் கிடையாது, வண்டி ஓடுது. எப்போ அமெரிக்காவில் உள்ள அந்த டிராஃபிக்கில் அது என்ன மாதிரி போகுது, ஸ்தோத்திரம். சில வேளை பார்த்தா நம்ம டிரைவர்மாரோட பரவாயில்ல. அப்போ நமக்கு இப்படி தான் போகுது பல வேளையில். அப்போ நம்ம இந்த லைஃப்பில் போகும்போது அடிக்கடி என்ன பண்ணுவோம்னா அந்த இதுலேருந்து விட்டுருவோம். உதாரணமாக தனிமை வந்த உடனே சிந்தனை எங்கேயாவது போகும், எங்கே போகுதுன்னே தெரியாது. அப்போ திடீர்னு சுதாரித்துக்கிடும். அதான் அந்த விழிக்கிறது. when I come back to myself, நான் திரும்ப அதுக்கு வர்றேன், அந்த உணர்வுக்கு வர்றேன். வரும் பொழுது அதை கவனிக்கணும். நான் அந்த உணர்வு இழந்தப்போ என்னத்தை சிந்திச்சேன், அதுதான் உண்மையான உள்ளம். புரியுதா உங்களுக்கு? இதை டெஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டக்குன்னு நீங்கள் அப்படி போனீங்களா, கொஞ்சம் ஒரு 2 மினிட் ஏதோ போகும்பொழுது சிலருக்கு எரிச்சல், பகை, எவனோ ஒருத்தனுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்போ உங்கள் சுபாவம் அதுதான், அது மாறணும். அப்படி இப்படி கண்டுபிடிச்சி ஆண்டவர்கிட்ட நீங்கள் அதை பேசும்போது கர்த்தர் அந்த ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் மாற்றி கிறிஸ்துவின் சாயலை உங்கள்கிட்ட உருவாக்குவார். அல்லேலூயா. சில அப்படி போனோடனே ரொம்ப சோர்வாயிருவாங்க. என்னைக்கோ நடந்த கவலைக்குரிய விஷயம் அது முடிஞ்சு போச்சு, அதுலேருந்து ஆண்டவர் இப்போ எழுப்பி நிறுத்தியாச்சு, ஆனாலும் அது வந்துடும். ஏன்னா நீங்கள் சோர்வு பிடிச்சவங்களா இருக்கீங்க. கவலை கவலை. ஆண்டவர் மார்த்தாள்கிட்ட சொன்னார், நீ அநேக காரியங்களை குறித்து, பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு அவளை குற்றஞ்சாட்டினார். எம்மா, மரியாள் செய்ய வரலன்னு உள்ளது உன்னுடைய இப்பொழுதுள்ள கவலை, ஆனால் உன் சுபாவமே கவலை. நீ பற்பல காரியங்களை பற்றி என்ன பண்ணிட்டு இருக்க, கவலை. எதை தொட்டாலும் உனக்கு கவலை தான் வரும். சிலருக்கு அப்படி தான். நல்லதெல்லாம் மனசில் நிற்கவே செய்யாது, கெட்டதெல்லாம் அழியவே செய்யாது. ஒரு டீச்சர் ஒரு பேப்பரை தூக்கி காட்டி, ஒரு ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கிற பேப்பர், இல்லை என்ன இருக்குன்னு சொல்லுங்க, என்ன இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாம் சொன்னாங்க, அங்கே ஒரு சின்ன கருப்பு புள்ளி இருக்கு, கருப்பு புள்ளி இருக்கு. எல்லாரும் கருப்பு புள்ளி. ஒருத்தன் தான் சொன்னான், வெள்ளை காகிதத்தை காண்கிறேன். அப்போ 99 பேருடைய கண்கள் இவ்வளவு வெள்ளத்தாள் இருந்ததை கண்ணில் காணல. அந்த வெள்ளத்தாளில் அவர் வச்ச புள்ளியை மட்டும், இதுதான் இன்னைக்கு நம்ம கண்கள், குற்றம் பிடிக்கிற கண்கள். வாழ்க்கையில் எதிர்மறையாக நடந்தது அவ்வளோயும் சிந்திச்சு சிந்திச்சு கவலைப்படுறது. அப்போ இந்த மாதிரி நம்முடைய சுபாவம் இருக்கும்போது அடிக்கடி நம்ம ஆஃப் பேலன்ஸில் போகும்போது அந்த சிந்தனை வரும். சிலருக்கு இச்சை, மோசமான கற்பனைகள், அருவருப்பானவைகளை சிந்திக்கிறது, இச்சிக்கிறது, இப்படியெல்லாம் இருக்குது. எது உங்கள் சுபாவம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு when you come back to yourself,
டக்குன்னு ஒன்று யோசித்து பாருங்க. நான் இப்போ என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்? அதுதான் உண்மையான உன் உள்ளம், உண்மையான உன் சிந்தை. அந்த சிந்தை மறுரூபம் ஆகணும். அல்லேலூயா. தனிமை தான் மனுஷனை ஆக்குகிறது, சிந்தை தான் மனுஷனை உண்மையில் உள்ளான மனுஷனாக இருக்கிறது. அது பரிசுத்தமானா, வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். அது பரிசுத்தமானா பேச்சு பரிசுத்தமாயிரும், கிரிய பரிசுத்தமாயிரும், நடக்க பரிசுத்தம் ஆயிரும். அதனால இதை கவனிக்கணும். அப்போ when I come back to myself, ரெண்டாவது when I wake up in the morning, when I wake up daily, காலையில் எழும்பும் பொழுது கர்த்தர் முகத்தை பார்க்கணும். ஆண்டவரே உங்க முகத்தை தரிசிக்கணுமே, உங்க சாயல் இன்னைக்கும் எனக்கு வேணுமே அப்பா. காலைதோறும் ஜோம் பண்ணும்போது காலைதோறும் கிருபையை கேட்கணும், கூடவே எதையும் கேட்கணும். எதையும் கேட்கணும் சொல்லுங்க? தேவ சாயலை கேட்கணும். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாகணும். விழித்த உடனே இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன செய்யணும், ஆஃபீஸில் என்ன செய்யணும், வீட்டில் என்ன சமையல் பண்ணணும், அவனை என்ன செய்யணும், இவனை என்ன செய்யணும், இதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய கிருபையை வாஞ்சிக்கணும். அவருடைய சாயல் எனக்குள்ள இன்னைக்கு ஆண்டவர் சாயல் வேணுமே, சாயலால் திருப்தி ஆவேன். அப்போது when I come back to myself, when I wake up in the morning, மூணாவது when I arise from the dead, நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழும்புகிற ஒரு நாள் வரும். அன்றைக்கு நான் அவரை தரிசிப்பேன், அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை காண்பேன். அப்பொழுது நானும் அவருக்கு ஒப்பாயிருப்பேன், அவர் சாயல் என்னிலே இருக்கும், அவர் சாயலை கண்ணால காண்பேன். ஹல்லேலூயா. அதாவது பக்தன் சொல்லுகிறார், நான் விழிக்கும் போதும் அது சாயலால், எப்போ பார்த்தாலும் அப்படி அப்படி விழிக்கும் போதும் அவர் சாயலை நினைங்க, காலையில் விழிக்கும் போது அவர் சாயலை தேடுங்க. அப்போ ஒரு நாள் செத்து அப்புறம் உயிர்த்தெழும்புதலின் நாளிலே நாம் வெட்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன், விழித்தெழும் போது உம் சாயலால் திருப்தியாவீன். நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். விழித்தெழும் போது உம் சாயலால் திருப்தியாவீன். தேவனே நீரன் தேவன், அதிகாலமே தேடி வந்தேன். தேவனே நீரன் தேவன், அதிகாலமே தேடி வந்தேன். நீரின்றி வறண்ட நிலம் போல் ஏங்குகிறேன் தினம் உமக்காய். நீரின்றி வறண்ட நிலம் போல் ஏங்குகிறேன் தினம் உமக்காய். நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். விழித்தெழும் போது உம் சாயலால் திருப்தியாவேன். உயிர்த்தெழும் போது உம் சாயலால் திருப்தியாவேன். அல்லேலூயா. இந்த தேவ சாயலை பற்றி சொல்லியிருக்கிற 3 முக்கியமான வசனங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். கொலோசையர் 3:10 வாசிப்போம். கொலோசையர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் மூலம் பெற்ற இந்த புதிய மனுஷன் என்ன எதுக்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்றால், உன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நீ பூரண அறிவடையணும். அப்போ இந்த சாயலில் ஒரு முக்கிய ஃபேக்டர் அறிவு. அறிவில் வரக்கூடிய ஒரு மறுரூபம். அந்த தேவனை பற்றி அறிந்து தேவன் எப்படி இருக்கிறார், அந்த மாதிரி என்னென்ன அறிவை நம்ம அடையணுமோ. ஏன்னா அவர் சாயலில் இது ஒரு பார்ட் ஆக்கும். அறிவு வளர்ச்சி. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. ஆனால் எப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோமோ அன்று முதல் அவர் நம்முடைய அறிவிலே கிரியை செய்து அதை மறுரூபப்படுத்தி கொண்டே வருகிறார். அதுவும் இது சாயலில் மாற்றுகிறதுல ஒரு பகுதி. அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிளை நமக்கு தந்து பைபிளை படிக்க வைக்கிறார். பைபிள் வியாக்கியானங்களை கத்த தர்றார். புரியுதா? மெய் ஞானத்தை இந்த பைபிள் தான் நமக்கு தருகிறது. ஆமேன். விஞ்ஞானத்தை மனுஷன் கற்று தர்றான். பல ஞானிகள் இருக்கிறார். தத்துவ ஞானிகள், விஞ்ஞானிகள்,
எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் தெரியாத மெஞ்ஞானம் யாருக்கு தெரியும்? சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும்னு சொல்றதுக்கு வரலையே உங்களுக்கு. நீங்கெல்லாம் மறுரூபம் ஆயிட்டு இருக்கிற ஆட்கள் தானே, உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் தானே. என் பிரசங்கம் பிறகு யாருக்கோ பண்றாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தான் பண்றேன். நீங்க தான் இந்த அறிவை நீங்க அடையணும், மெய்ஞானத்தை. ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வரதுனால சொல்றேன். ஒரு படகோட்டி ஒருத்தரை ஒரு தண்ணி இது வெள்ளத்தில் கிராஸ் பண்ணி கொண்டு போறார். இந்த ஆள் பெருமைக்காரன், உட்காந்துட்டு படகோட்டி பாவம், படிக்காத ஆள். அந்த ஆள்கிட்ட, உமக்கு சயின்ஸ் தெரியுமா? தெரியாதையா. உமக்கு அந்த கலை தெரியுமா? இந்த கலை தெரியுமா? அவன் கேட்க கேட்க ஒன்றும் எனக்கு தெரியாதையா. அவர் எல்லா பெருமையும் விட்டுட்டே இருந்தார். திடீர்னு தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. படகோட்டி கேட்டார், ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஐயா. தம்பி அந்த ஒரு கலை தான் எனக்கு தெரியாது. அப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு ஐயா. உனக்கு எல்லா கலையும் தெரியும், நித்திய ஜீவனுக்கு போகிற கலை மட்டும் உனக்கு. இதுதான் உலகத்து ஞானிகளுடைய நிலைமை. புரிஞ்சாச்சா? எல்லா கலையும் எல்லா ஞானமும் தெரியும், நம்மளெல்லாம் அவங்க நினைக்கிறது ஒன்றும் தெரியாதவன். ஒன்றும் தெரியும், சரி நினச்சிட்டு போட்டு சந்தோஷம். ஆனால் நம்ம இந்த பைபிளை ஒழுங்காக படித்து ரட்சிப்பின் வழியை கண்டடைந்தோமே, நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை கண்டடைஞ்சோமே, நமக்கு நீச்சல் கலை தெரியுமே. ஹல்லேலூயா. இதுதாங்க மெய்ஞானம். இந்த அறிவு எல்லாருக்கும் கிடையாது. பைபிளில் பல இடத்துல சொல்லியிருக்கு. அதாவது தேவனை பற்றின அறிவு கொலோசியர் 1:10, தேவ ஆவியை பற்றிய அறிவு எபேசியர் 9:11, சத்தியத்தை அறிகிற அறிவு 1 தீமோத்தேயு 2:4, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு கொலோசையர் 1:9, தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிகிற அறிவு பிலிப்பியர் 3:10, அதே 3:10 பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிற அறிவு, அப்புறம் எபேசியர் 3:5 தேவனுடைய ரகசியங்களை அறிகிற அறிவு. இப்படி நிறைய சொல்லியிருக்கு பாருங்க. விஸ்டம் ஆஃப் காட், தேவனுடைய ஞானம் கொலோசியர் 1:9, ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஆவிக்குரிய விவேகம் கொலோசியர் 1:9, விசுவாசம் ரோமர் 10:16, பரிசுத்தமாகுதல் எபேசியர் 5:26-27. பெரிய பட்டியலே இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ். ஹல்லேலூயா. யூனிவர்சிட்டியில் பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு இதெல்லாம் படிச்சு தரார். தேவன் யார், கிறிஸ்துவை அறிகிற அறிவு, திருத்துவ தேவனை பற்றி அறிகிற அறிவு, பரிசுத்தாவியை பற்றி அறிகிற அறிவு, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு, அப்படி நிறைய அறிவுகளை அழகா இது அந்த சாயலாக்குகிறதுல உள்ள ஒரு பகுதி. தானாக அந்த அறிவு நமக்கு வந்துட்டே இருக்கும். நம்ம ஆவியானவருக்கு நம்மளை கொடுத்துட்டே இருந்தால் போதும், பைபிளை ஒழுங்காக படிச்சுட்டே இருந்தால் போதும், பாஸ்டர் பண்ணுற பிரசங்கத்தை கரெக்டாக கேட்டுகிட்டே இருந்தால் போதும், அந்த அறிவுகள் நமக்கு வரும். அல்லேலூயா. அதே மாதிரி இன்னொரு காரியம், அந்த அறிவை வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். சரியா? படித்ததை ப்ராக்டிக்கலாக பயன்படுத்தாமல் இருந்தால் படித்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு நாள் ஒன்று வாசித்தேன், அது உண்மையாக பொய்யான்னு தெரில. ஒரு பையனை அவங்க வீட்டில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்களாம். பட்டம் வாங்கிட்டு வந்துட்டான். ஒரு நாள் அம்மா சொன்னாங்க, தம்பி இந்த டியூப்லைட் ஃபியூஸ் ஆகிட்டப்பா, இதை மாட்டு. அவனுக்கு அதை மாட்ட தெரியல. அந்த அம்மா அந்த சர்டிஃபிகேட்டை பிடிச்சி கழிச்சு விட்டுருச்சான். ஒன்னே இத்தனை வருஷம்னா பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்து உனக்கு ஒரு ஃபியூஸ் ஆன ஒரு பல்பை என்ன செய்ய முடியல? என்னத்துக்கு படித்தா? கரெக்டு தானே? நீ பெருசாக எல்லாம் படிப்ப, உனக்கு ப்ராக்டிக்கலாக அதை என்ன செய்ய மாட்ட, அப்ளை பண்ண மாட்ட. தலையில் தியரி தான் பயங்கரமாக இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் உபதேசம்லாம் பயங்கரமாக நம்ம பேசுகிறல தப்பு கண்டுபிடிச்சி மோதுறதுக்கு வருவாங்க. ஆனால் அவ தெரிஞ்சதை வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எதை படிக்கிறோமோ அதை அப்ளை இன் யுவர் லைஃப். தேவன் பூர்ண அறிவுக்கு நேராக நடத்தும் பொழுது அறிவு மட்டுமல்ல, வாழ்க்கையும் மறுரூபமாகி கொண்டே வரணும். அறிவு மறுரூபத்தோடு சேர்ந்து வாழ்க்கையும் என்ன செய்யட்டும், மறுரூபமாகட்டும். இனி ஒரு வசனம், எபேசியர் 4:23-24, 2 வசனங்கள். ஆவி உள்ளவர்களாகி, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப 2வது
இந்த மெய்யான நீதியில் ஆண்டவர் நம்மளை உருவாக்கிட்டே இருக்கிறார். பூரண அறிவில் உருவாக்குறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு? மெய்யான நீதி. நமக்கு நிறைய நீதி தெரியும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் செல்ஃப் ஒரு ரூல் இருக்கும். இதுதான், இப்படி தான், அப்படி தான் சொல்லி, இது சரி, இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு ஜட்ஜு தானே. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம இதயம் ஒரு தராசு தானே, நிறுத்து பார்க்குது. அது மாதிரி அதுதான் சுயநீதின்னு சொல்கிறது. சுயநீதி, எனக்கு ஒரு நீதி உண்டு, எது ரைட் எது ராங். அடுத்தது உலக நீதி. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது, இந்தியாவுக்கு ஒரு சட்டம் இருக்குது, ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு சட்டம் இருக்குது. அதுதான் உலக நீதி. ஆனால் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, தேவ நீதி. அது இந்த பைபிளில் இருக்கிறது தான் என்னது? தேவ நீதி. இதை வாசிக்கிறோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த மெய்யான நீதியை நமக்கு உள்ள புகுத்தணும்னா இந்த வசனங்களாக இருக்கிறத, இதில் மறைந்திருக்கிற சத்தியத்தை, நீதியை ஆவியானவர் நமக்கு எடுத்து தருகிறார், பகுத்து கற்று தருகிறார், விளங்க வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ தான் மெய்யான தேவநீதி என்னன்னு அறிய முடியும். தேவநீதியை அறிவது என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. ஒரு எக்ஸாம்பிள், மோசையை ஆண்டவர் முட்செடியில் தோன்றி அழைத்தார் பார்த்தீங்களா? கெஞ்சி கெஞ்சி அழைச்ச மாதிரி அழைச்சார். படிச்சிருக்கீங்க தானே அதை? அவன் மாட்டேன்னு சொல்ல அவனை கெஞ்சி கெஞ்சி அழைச்சார். கடைசியில் எப்படி வந்துட்டான்? அன்னைக்கு ராத்திரி அவனை கொலை செய்வதற்கு ரெடியாக போய் நிற்கிறார். நின்னாரா இல்லையா? அப்போ மோசே ஒரு பக்கத்தை பார்த்தான், ஆண்டோடைய ஒரு பக்கம். பின்னால் வந்து நம்மளை அழைக்கிற கர்த்தர், கெஞ்சி கெஞ்சி அழைக்கிற மாதிரி அழைக்கிறார். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதே கர்த்தர் அடுத்தே வந்து நிற்கிறாரு. ஏன்னா அவன் பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ணப்படலை, கொலை செய்கிறதுக்கு வந்து நிற்கிறார். அப்போ ஆண்டவர் எப்போ எப்படி நிற்பார்னு நமக்கு தெரியல. அவருடைய நீதியை புரியாட்டா நமக்கு ஒன்றுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அல்லேலூயா. என்ன கெஞ்சி கெஞ்சி தானே அழைச்சாருன்னு நாம் ரொம்ப உரிமை எடுத்துட்டோன்னா பட்டயத்தை தூக்கிட்டு வந்துடுவார். அப்போ எத்தனையோ விஷயம் நமக்கு புரியணுமே, இந்த கர்த்தருடைய சுபாவம் நமக்கு புரியணுமே. அல்லேலூயா. அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருக்கு பல இது உண்டு. அவர் நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், அன்புள்ளவர், பல இது உண்டு. எல்லாத்தையும் புரியணும்னா பூரண அறிவடையணும். அவருடைய சட்டங்கள், நீதி, நியாயங்களை அறியணும்னா நம்ம ஞானத்தில், புத்தியில் அறிய முடியாது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் உண்மையாக அறிய முடியும். அல்லேலூயா. நமக்கு இது அறியக்கூடிய திராணி இல்லைன்னு தான் ஆவியானவர் நமக்குள்ள வந்து நம்மளை அப்படியே உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அந்த மெய்யான நீதியிலே அவர் என்ன பண்ணியிருப்பார்? உருவாக்கி நடத்துவார். நம்ம பயப்பட தேவையே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒன்றும் பயப்பட தேவையே இல்லை. அதாவது பரிசுத்த ஜீவியம், கர்த்தருக்குள்ள வாழுகிற ஜீவியம் என்பது ரொம்ப ஈஸி. நான் இப்போ இதை சொன்னோன்னா பயந்துடக்கூடாது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை, கர்த்தர் நடத்துவார். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் 1000 வருஷ அரசாட்சியில் என்ன வேலை தருவார் தெரியுமா? என்ன வேலை தருவார்? அவரோடு கூட எருசலேமில் நம்ம இருப்போம். பரிசுத்தவான்களுடைய பாளையம் எருசலேமில் பிரியமான நகரத்தில் இருக்கும்னு பைபிள் சொல்லுது. அப்போ நம்மளும் அவரோடு கூட ஆளுவார்கள்னு வேற எழுதி வச்சிருக்கு வெளிப்படுத்தல் 20:4. அப்போ நமக்கு என்ன உண்டு? ஆட்சியில் பங்குண்டு. இப்போ நிறைய பேர் ஆட்சியில் பங்கு வேணும்னு பேப்பர்லாம் அதான் செய்தியாக இருக்குது. ஆனால் நமக்கு யாருடைய ஆட்சியில் பங்குண்டு? அப்போது சில சமயம் எனக்கு பயமாக இருக்கும், நம்ம என்னத்தை ஆட்சி பண்ண போகிறோம்? தந்தாருன்னா என்ன செய்ய முடியும் நமக்கு? நான் ரொம்ப பயப்படுவேன். வெள்ளை குதிரைக்கு மேலே ஏறி வரணுமாமே, நம்மளுக்கு குதிரைக்கு மேலே எப்படி ஏறு? ஆனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதுக்குள்ள லெவலில் நம்மளை உருவாக்கிடுவார். அல்லேலூயா. சொல்லுறது தப்பாக எடுத்துடக்கூடாது. ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி செய்த காலத்தில் யாரையும் பிடிச்சி மந்திரி ஆக்கிடுவாங்க, தைரியமாக ஆக்குவாங்க. ஏன்னா அவங்க தான் ஒன் உமன் நின்று எல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க, எல்லாம் நடத்துவாங்க. அந்த ஆளுக்கு அது தெரிஞ்சாலும் சரி, தெரியாட்டாலும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி தான் நம்மளையும் கர்த்தர் ஆக்குவார். அவர் நம்ம உள்ளத்திலே இருப்பார், எல்லாம் பேசுவார், எல்லாம் நடத்துவார். நம்ம அவர் சொல்ல மட்டும் செஞ்சுட்டு கூட இருந்தாலே போதும். ஏடிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள யாராக இருந்தால் வருத்தப்பட்டுறக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நமக்கு எந்த கட்சியும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஒரு பவர்ஃபுல் ஆள் இருக்கும்போது கூட நிற்கிறவங்களுக்கு எல்லாமே செய்யறது எளிதாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இதெல்லாம் ஈஸியாக வரும். ஐயோ இவர் சொல்லாமலாம் வாழ முடியுமா, பேசாமல் நம்ம இந்த சபைக்கு வர்றது நிறுத்திடுவோன்னு பிசாசு சிலர்கிட்ட போடுவான். அப்படி செய்துடாதீங்க, வந்துட்டே இருங்க. கர்த்தர் உங்களை அழகாக என்ன பண்ணுவார்? அழகாக நடத்துவார். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது அதே வசனத்தில் இருக்கிறது, மெய்யான பரிசுத்தத்தில் நடத்துவார். அல்லேலூயா. பூர்ண அறிவடையும்படி நடத்துவார், மெய்யான நீதியிலே நம்மளை உருவாக்குவார். அடுத்தது மெய்யான பரிசுத்தத்தில். பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து சாங்டிஃபிகேஷன் பை செப்பரேஷன் என்பதுதான் தெளிவான ஒரு அர்த்தம். வேறுபாட்டின் மூலம் உண்டாகிற புனிதத்தன்மை, பரிசுத்தம், அதான் உண்மை. எது ஒன்றை ஒரு காரியத்துக்காக வேறுபடுத்தி வைக்கிறோமோ அது பரிசுத்தமானது, புனிதமானது. இப்போ இந்த இடத்தை நம்ம கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று வேறுபடுத்தி வச்சுட்டோம். அதனால இது பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. இங்க இருக்கிற பொருட்களாலேயோ கட்டடத்தாலேயோ இல்லை, இதெல்லாம் இது வந்து இட் இஸ் செப்பரேட்டட் ஃபார் வர்ஷிப்பிங் காட். தேவனை ஆராதிக்கிறதுக்குன்னு இந்த கட்டடம் என்ன செய்யப்பட்டிருக்கு? பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதுக்குன்னு அதை டெடிகேட் பண்ணியிருக்கு ஆண்டவருக்காக. அதனால இந்த இடம் பரிசுத்தம். இதே மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம ஆண்டவர் கொடுத்தாச்சு. ஆண்டவர் பிரியமில்லாத எதுவும் செய்ய மாட்டேன், அவர் எதில் விட்டு விலகுன்னு சொல்கிறாரோ அதையெல்லாம் விட்டுட்டு விலகி அவரோட ஒட்டிக்குவேன், அதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உண்டு, எலக்ட்ரோப்ளேட்டிங் என்று தான் அதை நினைக்கிறேன், எனக்கு பேர் ஒரு தவறாக இருக்கலாம். அது வந்து என்ன ஆகும், 2 ராடு வச்சுருப்பாங்க. அந்த 2 ராடையும் ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் திரவத்துக்குள்ளே வச்சுருப்பாங்க, ரசாயன அந்த தண்ணிக்குள்ளே. அதை வச்சுட்டு இந்த ராடில் என்ன மெட்டல் இருக்கோ அதை இந்த ராடில் ஒட்ட வைக்கணும். அதான் அந்த முயற்சி. இப்போ அப்படி அந்த ராடை அதில் வச்சுட்டாங்கன்னா அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு. என்ன செய்யும், இந்த ராடில் இருக்கிற அந்த மெட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக இழக ஆரம்பிக்கணும், விட்டு பிரிய ஆரம்பித்து இந்த திரவத்தில் மதந்து அது வந்து இந்த ராடு கூட போய் ஒட்டும். ஒட்டி கடைசியில் குறிப்பிட்ட நேரம் முடிஞ்சதுன்னா இந்த ராடு வெறும் ராடாயிரும், அந்த ராடு இதுடைய தன்மை அங்கே பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தம். நம்ம உலகத்தோடு ஒட்டிக்கிட்டு கிடக்கிறோம், உலகம் என்கிற ராடில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். நேச்சுரலாக அப்படி தான் இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் இப்போ இயேசுக்காக இந்த சாயல் அவர் உருவாக்கும் பொழுது உலகத்தின் காரியங்கள், அதனுடைய அந்த லௌகீக விஷயங்கள், இதை விட்டு ஒன்றொன்னா விட்டு விலக வச்சு நம்ம பிரித்து இயேசுவோட ஒட்ட வச்சுக்கிட்டே இருக்கிறார். அதான் பரிசுத்தமாகுதல். அல்லேலூயா. நம்ம டெய்லி லைஃப்பில் எதை விட்டு விலகணும்னு பைபிள் சொல்லுதோ அதை விட்டு விலகி இயேசுவோடு அதிகமாக என்ன செய்யணும், சேர்க்கப்படணும், ஒட்டப்படணும். அல்லேலூயா. இதுதான் பரிசுத்தமாகுதல். அதுக்கு தான் வேறுபாட்டின் உபதேசம். விட்டு விலகுன்னு பைபிளில் எவ்வளோ சொல்லியிருக்குல்ல. அதை முக்கியமாக ஒரு 5 தலைப்பாக வச்சிடலான்னு நினைக்கிறேன். ஒன்று பாவத்தை விட்டு விலகு, அதுக்கு நிறைய வசனம் இருக்குது. அதை விட்டு விலகு, இதை விட்டு விலகுன்னு மெயினாக பாவத்தை விட்டு விலகு. 2வது விக்கிரகத்தை விட்டு விலகு, விக்கிரகத்தை விட்டு விலகு, விக்கிரகத்தை படைச்சதை புசிக்காத, விக்கிரக பந்தியில் இருக்காத, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு. எத்தனையோ வசனம். அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தா விக்கிரகத்தை விட்டு விலகு. 3வது துருபதேசங்களை விட்டு விலகு. அதுவும் நிறைய இருக்குது. வேத புரட்டனை விட்டு விலகு, அதுக்காக வாக்குவாதம் செய்யாத, வாக்குவாதத்தை விட்டு விலகு, கட்டுக்கதைகளை விட்டு விலகு, கிளவிகள் பேச்சை விட்டு. பாட்டிமார் மேலே எனக்கு ஒரு குற்றம் இல்லை, பைபிளில் உள்ள வார்த்தை, அது ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னு தெரில. அப்படி உள்ள இதெல்லாம் சேர்ந்ததுக்கு துருபதேசத்தை விட்டு என்ன பண்ணு, விலகு. அப்புறம் 4வது வந்து லௌகீக உலகத்தை விட்டு விலகு. உலகத்தை விட்டு விலகுன்னா இப்போ எங்கே போய் நிற்போம், ஸ்பேஸில் போய் நிற்க முடியாது. அப்படி சொல்லலை, லௌகீக உலகம்னு ஒன்று உண்டு. பைபிளில் உலகம் என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தம் உண்டு. ஒன்று இந்த மண்ணுருண்டை ஆகிய உலகம், எர்த்து, பூமி. 2வது அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொல்லியிருக்கு. எந்த உலகத்தில்? கல்லிலை மண்ணிலையும் அவர் அன்பு கூறல, மனுஷனில் அன்பு கூர்ந்தார். மானுட உலகம், அதையும் பைபிள் உலகம்னு சொல்லுது. 3வது பிரசங்கியில் சொல்லியிருக்கு, உலகத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்தார். அதுதான் நான் சொல்கிற லௌகீக உலகம். உலகத்தை எங்கே வச்சாரு? உள்ளத்தில் வச்சாரா? அதுதான் லௌகீக உலகம். கப்பல் திரளான தண்ணீரில் தான் பயணம் செய்யும். கொஞ்சம் தண்ணி இருந்தால் தர தட்டிடும். ஆனால் கப்பலுக்குள்ளே தண்ணி ஏறினா கப்பலுக்கு ஆபத்து. நாம் உலகத்தில் தான் வாழ முடியும், உலகத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஆனால் உலகம் நமக்குள்ளே ஏறினா விசுவாச கப்பல் சேதமடை. இதுதான் அந்த காரியம். லௌகீக உலகம்
பணம், பொருள், செல்வம் எல்லாம் உலகம்தான். ஆனால் எது உள்ளத்துக்குள்ளே ஏறுதோ அதான் ஆபத்து. பண ஆசை, பொருளாசை, பதவி ஆசை, அதாவது எதுக்கு ஆண்டவர் தர்றாரோ அது கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஓகே. உன்னை நம்பி அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிகாரி ஆக்கட்டும். ஆனால் நீ அதை எடுத்து உள்ளத்துக்குள்ளே வச்சு பெருமை பாராட்டவும், சொந்தம் பாராட்டவும், அந்த பிலாங்கிங்னஸ் அதில் போய் ஒட்டி கிடக்கிறது, அதெல்லாம் தப்பு. உலகத்தில் ஒட்டாது. அல்லேலூயா. ஆண்டவர் வேண்டாம் சொல்ற எந்த உலக பொருளையும் விட்டு விலகுங்கள். ஆமென். அப்போ 4வது நான் சொன்னது என்னது? லௌகிக உலகம், அதை விட்டு வேறுபடுங்கன்னு சொல்லுது. 5வது சில மனிதர்களை விட்டு வேறுபடுங்கன்னு பைபிள் சொல்லுது. ஒழுங்கற்று நடக்கிறவர்களை விட்டு விலகுங்க. இந்த மாற்று சுவிசேஷத்தை கொண்டு வர்றவன வீட்டில் கூட என்ன பண்ணாத, ஏற்றாத, இப்படிலாம் நிறைய சொல்லுது. இந்த 5 டாபிக்கு கீழே நிறைய காரியங்களை விட்டு விலகணும்னு பைபிள் சொல்லுது. அதை விட்டு விலகி இயேசுவோடு ஒட்டி கொண்டே இருப்பது தான் மெய்யான பரிசுத்தம். அல்லேலூயா. ஸோ அந்த 3 காரியங்களையும் கர்த்தர் நமக்குள்ளே டெய்லி மாதிரி, ஆவியானுடைய வேலை பெரிய வேலை. அதில் நம்ம ஒத்துழைக்காமல் நிற்கிறது நம்முடைய தவறு. நல்லா ஒத்துழைக்கணும். இதுவரைக்கும் ஒருவேளை எப்படி ஏனோ தானோ இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு டெய்லி நான் விழிக்கும் பொழுதெல்லாம் அவர் சாயல் என்கிட்ட இருக்கான்னு நான் யோசிப்பேன். டெய்லி காலையில் தனிமையில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இந்த சாயலை பற்றி ஆண்டவரோட நான் ஜெபம் பண்ணுவேன். அது அந்த சாயல் கடைசியில் அவரை நேரில் அந்த சாயலில் பார்ப்பேன். அப்போ நானும் அந்த சாயல்லே இருப்பேன். இந்த ஆசையோடு முழங்கால் போடுவோம். கண்களை எல்லாரும் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நான் சொன்ன 3 முக்கிய விஷயம்: அறிவிலே ஒரு மறுரூபம், நீதியிலே ஒரு மறுரூபம், பரிசுத்தத்திலே ஒரு மறுரூபம். டெய்லி ப்ராசஸ். இது ஆவியானவர் செய்கிறார். நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அவர் சொல்லதை கேட்டு செஞ்சிட்டே இருந்தால் போதும், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. முழங்கால் போடுங்க. முடிந்தவர்கள் எல்லாரும் கண்களை மூடி தியானத்தில் மாறுங்க. சொன்ன வார்த்தைகளை உள்ளத்தில் எடுங்க. வீட்டுக்கு போனோம், பந்தியில் இடம் கிடைக்குமா, அதெல்லாம் இப்போ சிந்தையே வரக்கூடாது. இப்போ இந்த விஷயந்தான் தேவசாயல். அந்த ஒரே சிந்தனையில் மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்கள் உள்ளத்தில் அதை சிந்திக்க ஆரம்பிச்சிருங்க. தயவு செய்து ஆண்டவரே எனக்குள் கிரியை செய்யும். சிமியோன் என்கிற தாத்தா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். அவருக்கு பரிசுத்த ஆவியினால் ஒரு நாள் சொன்னார், நீ கர்த்தராகிய கிறிஸ்துவை காணுமுன்னே சாக மாட்டாய். அந்த ஆவியானுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு இருந்தார். ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஒரு ஏவுதல், சிமியோன் சர்ச்சுக்கு போ. இப்போ பண்டிகை ஒன்றும் இல்லையே, ஆராதனை ஒன்றும் இல்லையே, எதுக்கு போகணும்? சிமியோன் போ. ஆவியானவர் ஏவுகிறார். அவர் புறப்பட்டு வந்தார். பெர்ஃபெக்ட் டைமிங். இயேசு குழந்தைய கையில் ஏந்தினார். கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருந்தார்னா மிஸ் பண்ணியிருப்பார். இது மாதிரி தான் நாம் செய்யணும். நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. டெய்லி யார்ட்டையா சொல்லி வச்சு பிரதான ஆசாரியன்ட்டு, ஐயா இப்படி ஒரு பிள்ளை வந்தால் சொல்லிடுங்க ஐயா, சொல்லிடுங்க. அது ஒன்றும் உனக்கு வேண்டாம். நீ ஆவியானவரை மட்டும் பற்றிக்கொள். அவர் சொல்லதை மட்டும் கேளு. அவர் சிமியோனை நிரப்பினது போல நம்மையும் நிரப்பி இருக்கிறார். யாராவது நிரப்பப்படலைன்னா இப்போ கேளுங்க. தாகத்தோட வாஞ்சையோட கேட்டா இப்போ இந்த ப்ரேயர் டைமில் உங்களை ஆண்டவர் நிரப்புவார். நிரப்பினவர்கள் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு எப்பமோ, சிமியோனுக்கு வார்த்தை சொல்லப்பட்டது, அந்த வார்த்தையை சரியாக எடுத்துக்கொண்டார். பைபிள் வசனத்தின் மூலம், பிரசங்கியார் மூலம், தீர்க்கதரிசிகள் மூலம் எப்படி கர்த்தர் உரைக்கிறார், வார்த்தையை உரைக்கிறார், உங்கள் உள்ளத்துக்குள்ளே பேசுகிறார். அதை எடுத்துக்கிடுங்க. அடுத்து 3வது அவருடைய ஏவுதலுக்கும் கவனமாயிருங்க. இதை செய் மகளே, இதை செய் மகனே என்று ஏவும் பொழுது, இன்னைக்கு புறப்பட்டு சர்ச்சுக்கு போ, இன்னைக்கு சர்ச்சில் கூட்டமே இல்லையே, இல்லை நீ போ, உனக்கு ஒரு காரியத்தை நாங்கள் வச்சுருக்கேன். அதுதான் ஆண்டவருடைய காரியம். இன்னைக்கு நீ இன்னார போய் சந்தி, இந்த வீட்டுக்கு போ, உடனே போகணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஏவுதலை கேட்டு நடக்கணும். நிரப்பப்படுங்கள், வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள், ஏவுதலுக்கு கீழ்ப்படியுங்கள். இவ்வளவும் செய்தால் போதுங்க. வேற பெரிய பிரயாசம் ஒன்றும் நமக்கு வேண்டியதில்லை. அவர் நம்மை மறுரூபப்படுத்துவார். அவர் நம்முடைய சுபாவத்தை தேவ சாயலாய் உருவாக்குவார். அன்பு, பரிசுத்தம், நீதி எல்லாம் அவர் நமக்கு தருவார். அவருடைய நற்குணங்கள், ஆவியின் கனிகள் எல்லாம் தானா நமக்குள்ள டெவலப் ஆகும். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, என்னை சாயலாய் மாற்றும் ஐயா, சாயலாய் மாற்றும் ஐயா, என்னை அனுதினமும் உருவாக்கும் ஐயா. அந்த பரலோராஜ்யம் என்கிற புளித்தமா பரிசுத்த ஆவியின் மூலம் எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை மாற்றட்டும், என்னை அனுதினம் மாற்றட்டும், ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே இருக்கட்டும், மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். அந்நாளிலே நான் வெட்கப்படாதபடி உமக்கு மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவனாகும்படிக்கு என்னை மறுரூபப்படுத்தும், மறுரூபப்படுத்தும், மறுரூபப்படுத்தும். என் குற்றங்களை மன்னியும், என் குறைகளை மன்னியும். இப்பொழுது எனக்குள்ளே கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவதற்கு இடம் கொடுங்க. சிலரை நிரப்புகிற கர்த்தர் இந்த வேளையில் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. யாருடைய தாகத்தை பார்த்து, வாஞ்சை பார்த்து இப்ப நிரப்ப போறீங்களோ, உங்க ஊழியத்தை நீங்க செய்யும்படி இதோ உங்களை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரங்களை எடுத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்களை இப்பொழுது அபிஷேகம், இப்பொழுது நிரப்பும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை நிரப்பும், வாலிபர்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பெரியவர்களை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் be filled with the spirit of God. கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள், receive. இயேசுவின் நாமத்தில் ஆவியினால் நிரப்பப்படுங்க, ஆவியினால் நிரப்பப்படுங்க. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வல்லமை பெற்றுக்கொள், வரங்களை பெற்றுக்கொள், தேவனுடைய மகிமையான அக்கினியை பெற்றுக்கொள். Thank you, Spirit of God. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அபிஷேக நாதரே, இயேசுவே, உம் ஆவியால் எங்களை நிரப்பும். ஜீசஸ். ரிகபல பௌதல ஹதல பரபலபா உரபலபரபா ஷலபதரபா. ஆவியானவர் யார் மேல் இறங்கி கொண்டிருக்கிறாரோ நல்லா இடம் கொடுங்க. பக்கத்தில் நிக்கிற ஆளு சர்ச் அட்மாஸ்பியர் ஒன்னும் பார்க்காத, ஆவியானவரை மட்டும் பார். அப்படியே விட்டு கொடுங்க, அப்படியே விட்டு கொடுங்க. அவர் உன் ஆவிலே தருகிறதை பேசு. Hallelujah. Ribala katura balabara shala duna hatara shabala ora balaba raba shantara duna hatala rialaba shalabadurava. அந்நிய பாஷையின் வரத்தினால் நிரப்பும், அபிஷேகியோ. தீர்க்க தரிசன வரத்தினால் அபிஷேகங்கப்பா. தீர்க்க தரிசனம் வெளிப்படட்டும், அற்புதங்களை செய்யும் சக்தி வெளிப்படட்டும், விசுவாச வரம் வெளிப்படட்டும். ஆமென். ஞானத்தை போதிக்கும் வசனம் என்கிற வரம் வெளிப்படட்டும், அறிவை உணர்த்தும் வசனம் வெளிப்படட்டும், ஆவிகளை பகுத்தறிகிற வரம் வெளிப்படட்டும், குணமாக்கும் வரங்கள் வெளிப்படட்டும், குணமாக்கும் வரங்கள் எங்கள் ஒவ்வொரு வருடத்திலிருந்து வெளிப்பட செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எங்களுக்குள்ளிருந்து புறப்பட செய்யும், புறப்பட செய்யும், புறப்பட செய்யும். லிபலபலப கபரப ஷலபதரப தூரபலபா. ஆவியானவர் யாரிடத்தில் எதை பேசுகிறார்? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ரிசீவ் ஹிஸ் வேர்ட். ஆண்டவர் சொல்ற வார்த்தை அப்படியே கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. glory, 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 glory. hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுங்க, கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுங்க. எதை விட்டு விடு என்று சொல்லுகிறார் மகளே, எதை விட்டு விடு என்று சொல்லுகிறார் மகனே, உடனே சொல். அப்பா, நான் அதை விட்டுறேன், எனக்கு நீங்க தான் வேணும். இயேசுவே, நீங்க தான் வேணும், அது வேண்டாப்பா, அதை நான் விட்டுறேன்ப்பா. உங்களை நான் அண்டிக் கொள்ளுவேன், அண்டிக் கொள்ளுவேன். உங்களை லாபமாக ஏற்றுக்கொள்வதற்கு எதையும் நஷ்டம் என்று விட ஆயத்தம், அதை குப்பை என்று எண்ண ஆயத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரிடத்தில் கர்த்தர் பேசுகிறார்? மகனே இதை செய், மகளே இதை செய் என்று யாரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது? receive the word, receive the command and obey it. hallelujah. அவருடைய வார்த்தை, அவருடைய கட்டளையை கேட்டுக்கொண்டு obey பண்ணுங்க, கீழ்ப்படியுங்க, 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 கீழ்ப்படியுங்க. hallelujah. இந்த ஊழியத்தை செய், அந்த ஊழியத்தை செய்யின்னு கர்த்தர் யாருடைய உள்ளத்திலாகிலும் பேசுறாரா? அந்த ஊழியத்துக்கு ஒப்புக்கொடு. ஆத்மாதாயத்துக்கு, தர்ம சகாயத்துக்கு, மிஷனரி ஜபத்துக்கு எதை கர்த்தர் உணர்த்துறாரோ, எழுப்புதலுக்காக, தேசத்தின் ரட்சிப்புக்காக, திறப்பில் நின்று ஜெபிக்கிறதுக்கு
உணர்த்துறாரா? உன் தெருவுக்காக ஜெபிக்கணும் சொல்றாரா? உன் கிராமத்துக்காக ஜெபிக்கணும்னு பாரப்படுத்துறாரா? ஏதோ ஒரு கூட்டம் ஜனங்களை உங்க கண்ணு முன்னால காட்டுகிறாரா? அவங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. எதை சொல்றாரோ அதை செய்யுங்க, அதை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபலா துனா ஹதலபா லிஃபரபா ஷலா துரா துனபலா பகபரபா ஷந்தலா திஃபன மதல ஹந்தல பௌதரபா ஷில பௌதரியா. ஹல்லேலூயா. யாரை அவருடைய முழு நேர சேவைக்காக கர்த்தர் அழைத்து கொண்டிருக்கிறார்? மோசேயை முட்செடியிலே தோன்றி அழைத்தது போல ஆமென் உன்னையும் அழைத்து கொண்டிருக்கிறாரா? மகனே, மகளே. பவுல் சொன்னார், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. மாம்சத்தோடு இரத்தத்தோடு என் சொந்த பந்தங்களோடு ஆலோசனை பண்ண போகாதபடி அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்தேன். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் இப்பவுமே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா நீங்க தர்ற ஊழியத்தை செய்யதை விட வேற என்ன வேலை எனக்கு வேணும்ப்பா, என்ன தொழில் எனக்கு வேணும்ப்பா. அப்படியே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. பிள்ளைகள்கிட்ட ஆண்டவர் பேசுறாருன்னா சொல்லுங்க, அப்பா நீங்க ஏதோ ஒரு படிக்க வைக்கணும்னு விரும்புறீங்களோ, படிச்சுட்டு நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன்ப்பான்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர்ட்ட நீ சொல்ற வார்த்தை அவருடைய உள்ளத்தை மகிழ பண்ணுது, அவருடைய உள்ளத்தை மகிழ பண்ணுது. ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது. கீழ்ப்படுகிற உன்னை கரத்தில் எடுப்பார், கீழ்ப்படுகிற உன்னை அழகாய் உருவாக்குவார், கீழ்ப்படுகிற உன்னை பயன்படுத்துவார், பயன்படுத்துவார், பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நானோ தேவனோடிருப்பேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானோ தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை தான் களைந்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவே, விண்ணவர் சாயல் அடைவே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே, ஜீவ கிரீடம் பெற்றிடுவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானோ தேவனோடிருப்பேன். தேவசாயல். எல்லாரும் இந்த வார்த்தை நல்லா அறிக்கை பண்ணி பாடுங்க. நானும் தேவனோடிருப்பேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட நான் உயிர் சொல்லும் பொழுது உன் சாயலால் திருப்தியாவே. வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்று கூப்பிடுதே, வாரும் என்று கூப்பிடுதே. தேவசாயல் இயேசுவே சீக்கிரமாய் வாரும், இதோ சீக்கிரமாய் வாருன்னு சொன்னவரே வாரும். தேவசாயல் ஓ க்ளோரி தேவனோடிருப்பேன். உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன், உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன். ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தேனா நீடுழியாய் ஜீவிப்பேனே நீடுழியாய். தேவசாயல்
ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு ஆமென் நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயல் ஆக மாறி எல்லாரும் சொல்லுவோம் நான் தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். ஆம் ஹல்லேலூயா. தேவ சாயலாக என்னை மாற்றும் ஆவியானவரே. ஓ glory 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 glory. தேவ சாயலாக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொள்ளும், ஆட்கொள்ளும், ஆண்டு கொள்ளும், வழி நடத்தும், நிமிஷம் தோறும் நாள்தோறும் நடத்தும். glory 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 glory. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கட்டுகள் உடையட்டும், மண்ணின் கட்டுகள் உடையட்டும், மாம்ச கட்டுகள் உடையட்டும், உலக ஆசை இச்சையின் கட்டுகள் உடையட்டும். glory 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 glory. உரபலப ரபக்கபரா சந்தரா. கீழ்ப்படியாமைகள் உடைக்கப்பட்டு போகட்டும். இனி அந்த கீழ்ப்படியாமையின் ஆவி எனக்குள்ள கிரியை செய்யவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நான் பூரண அறிவடையும்படி தடையாய் நிற்கிற அந்த கனிநித்திரையின் ஆவி, அந்த பொல்லாத சத்தியத்தை அறிய விடாதபடி மூடுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நீதிக்கு கீழ்ப்படியும்படி, நீ பரிசுத்தத்தை அடையும்படி கிருபை ஊற்றும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசை கரங்களை தட்டி நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியான தேவனை ஸ்தோத்தரிப்போம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்தரிப்போம். நம்மையும் சபையும் அவர் சேர்த்துக் கொள்ள போறதற்காய் ஸ்தோத்தரிப்போம். அதற்காக ஆவியானவர் நம்மை தேவசாயலில் உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்தரிப்போம். இன்று முதல் அந்த தேவசாயல் அடைகிற அனுபவம் இன்னும் துரிதமடையும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சற்குணத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்று உங்களுக்கு அளவுக்கு எங்கள் உள்ளத்தை உயர்த்த நீங்கள் சித்தம் கொண்டீங்களே, ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூர்ண புருஷராக வேண்டும் என்று, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க நாங்கள் வளரணும்னு நினச்சிங்களே, ஸ்தோத்திரம். யாரப்பா இப்படி நினைப்பாங்க? என் காலுக்கு கீழே இருந்தானப்பா சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒப்பா இருக்கணும்னு சொல்கிறீங்களே, இது எங்களால் சரியா அதை வார்த்தை கூட உச்சரிக்க எங்களுக்கு பயமாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் எழுதி தந்திருக்கீங்கப்பா, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா, நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டுமப்பா. அதற்காக தாழ்மையோடு உங்கள் பின்னால் ஓடி வருவதற்கு எப்பொழுதும் கிரியை செய்யுங்க. அதுக்காக எங்களுக்கு உங்கள் ஆவியானவரை அனுப்பி தந்து எங்களுக்குள்ளேயே தங்க வச்சதுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவர் ஒருபொழுதும் துக்கப்படாதபடி, ஆவியை அவித்து போடாதபடி நாங்கள் எப்பொழுதும் ஆவியானவருடைய சத்தம் கேட்டு உங்கள் சித்தம் செய்யத்தக்கதாக, அந்த ஏவுதல்களை புரிந்து கொள்ளத்தக்கதாய். அம்மீன். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்கிறது போல உங்கள் கையசைவுகளை, உங்கள் ஏவுதல்களை நாங்கள் கவனிக்கிற அளவுக்கு உங்களோடு உள்ள உறவை வளர்த்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. காலைதோறும் உங்கள் பாதத்தில் இருப்பதற்கு நேரம் செலவு பண்ண எல்லாருக்கும் கட்டாயம் கிருபை தாங்க. இரவு படுக்கைக்கு போக முன்னாடி கொஞ்ச நேரம் உங்கள் சமூகத்தில் செலவு பண்ண கிருபை தாங்க. குடும்பமாக சேர்ந்து உங்கள் பாதத்தில் உட்கார்ந்து பாடி ஆராதிக்க ஜெபிக்க கிருபை தாங்க. சபையின் ஜெபங்களிலே கூட்டங்களிலே முன்னை விட அதிகமாய் வருவதற்கு உற்சாக ஆவியை தாருமப்பா. எல்லாரையும் இந்த காரியத்திலே ஆண்டவர் நடத்தும் வசனத்தின்படி ஆவியானுடைய கிரியையினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய நீதிக்குட்படுத்தி எங்களுக்கு வேண்டிய அறிவுகளை தந்து அதெல்லாம் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி வெற்றி எடுக்க எங்களை வழி நடத்தும். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த ஊழியங்களை மிகவும் மேன்மைப்படுத்தும். இந்த பிரசங்கங்கள்லாம் உங்கள் வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம். இது எங்களுடைய ஊழியங்கள் அப்படியே நிறைவேற வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து கிரியை செய்யும். ஆகார பந்தியை ஆசீர்வதியும், திருப்தியாக்கும். அந்த அந்யோன்ய பக்தி விருத்தி அதன் மூலம் வளர உதவி செய்யும் அப்பா. இரவு கூட்டத்தில் பெரிய காரியங்களை செய்யும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மீட்டிங்கை பிரயோஜனமாக்கும். ஆசீர்வதியும்.
கிருபைக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுதாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சென்னை வட்ட ஊழியங்களோடும் இந்த பூர்ண சுவிசேஷ பெந்தேகோஸ்து சபை ஊழியங்களோடும் தொடர்ந்து நிறைவாய் இருப்பதாக. ஆமென்.